சார் 4 மணிக்கு வரதா சொல்லிருக்காங்க சார். வரட்டும் வந்துட்டாங்க சார். அந்த பொண்ணு வந்துருச்சு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார் நம்ம படத்துக்கு இந்த பொண்ணு தான் ஹீரோயினா போலான்னு இருக்கோம் சார். நல்லா இருக்காங்களா இல்லையா நீங்களே கொஞ்சம் பாருங்க சார். அழகா இருக்காங்களா சார்? கொஞ்சம் திரும்புமா, இன்னும் கொஞ்சம் திரும்புமா, இன்னும் நல்லா திரும்புமா. ஓகேவா சார்? எனக்கு ஓகே. நான் இப்போ ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றேமா, நீ ஆக்ட் பண்ணி காட்டு, உன்னை ஃபைனல் பண்ணிடலாம். இன்னும் பக்கத்துல போ, ஃபேஸ்ல கை வை. பயந்தா எப்படியா செய்யா? வந்துட்டு பயந்தா எப்படியா செய்ய? யோ பிச்சை எடுக்கிற மாதிரி போகாதியா, கிஸ் பண்ணியா? என்னையா இப்ப பாரு நான் செய்யறேன். I can't do this. என்னது இதுக்கே ஒத்துக்க மாட்டேன்றா, இன்னும் எவ்வளவு இருக்கு. ஒத்துக்கமா, இதெல்லாம் சகஜம். வாமா. ஏய் உனக்கு இஷ்டம் தானே இல்லனா வாடி வாடி. ஏய் ஹீரோ புரியல. ஏய் டைரக்டர் புடிச்சாதான் உனக்கு படம். இல்லடா யாரா நீ? அந்த பொண்ணை விடுங்க. என்ன விடுங்க? யார் அவன் இப்படி அடிக்கிறான்? அவரு கண்ண பாடுறா, அப்படியே அந்த பெல்ட் பாடுறா. அவர் யாரு தெரியுதாடா? அவரு இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்டா. அவர் ஒரு குத்து குத்துனா எகிரி அடிச்சார்னா எமலகம் போயிடும். இனிமே உன்னை இந்த ஏரியாவில் பார்க்க கூடாது. என்ன சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வரேன் சார். ஓய் என்ன சார் பண்றீங்க? எங்க போற? பிடிச்சிருக்கு சார். ஓ என் கிட்ட பார்த்து ஹீரோ நினைச்சியா? அடம் பிடிச்ச போட்டு தள்ளிடுவேன். இந்த ஏரியால எவனு எனக்கு கேட்க முடியாது. புரிஞ்சதாடி? ஏய் உன்ன ஒரு தடவை சூப்பர் சாமி. நல்லா இருந்தா மறுபடியும் வேணும்னு ஆசைப்படுவேன். எப்ப நான் கூப்பிட்டாலும் நீ வரணும். நான் கூப்பிட்டு நீ வேலை வச்சுக்க. ஹாய் கார்த்திக். ஹாய், குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். இப்பதான் வந்தீங்களா? இப்பதான் வந்தேன் மேம். சொல்லு கார்த்திக். ஆர்டர் விஷயமா நீங்க கேட்ட டீட்டெயிலாம் இதுல இருக்கு மேம். உட்காரு. ஓகே மேம். இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஐஸ்வர்யா. சின்ன வயசுல கார்த்திக், ஜிம்முக்கு எல்லாம் போறியா? ஆமா மேம். அப்ப வாரம் எத்தனை நாள் நீ போவ? 7 days. 7 daysமா? யா. வாவ், அதான் உன் கை இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இது லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணது மேம். முரளி, மீட் மை மேனேஜர் கார்த்திக். ஹலோ சார். my husband. Hello. Nice to meet you. Hi. Hi. You carry on. ஓகே, எஸ். Hi Aishu. ஹாய் பா. சாப்பிட்டியா? இல்லப்பா. 10 மணி ஆச்சு.
இன்னும் குழந்தைக்கு சாப்பாடு செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கா? வர வர இவ கேரக்டரே சரியில்லை. ரொம்ப பசிக்குதாமா? ஆமாப்பா. நான் உனக்கு சாப்பாடு செய்யறேம்மா. ம். வா. இதான் என்னோட மாளிகை. ம், சூப்பரா இருக்கு சார். இங்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா சார்? இல்ல, என் வைஃபும் பையன் இங்கே தான் இருக்காங்க. என்னங்க? ம், நீ எல்ல போ. ஜான், ஆ? என்ன காரியம் பண்ற? நீயா இப்படி கட்டின பொண்டாட்டி முன்னாடி அடுத்த கூட்டு வந்து இப்படி கூத்தடிக்கிறியா? அது உனக்கே நியாயமா இருக்கா? அண்ணா, இவ அழுத்திருச்சு. அதான் வெரைட்டிக்காக இந்த மாதிரி புதுசு புதுசான பொண்ணுங்களை கொண்டு வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நீ மட்டும் என்னவா? கல்யாணம் பண்ணாம நீ பண்ற கூத்தல தெரியாதுச்சியா? நீ எதுக்கு கல்யாணம் பண்ணல? டிஃப்ரெண்ட் பொண்ணுங்களை என்ஜாய் பண்ண தானே? ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன் இவளை கல்யாணம் பண்ணி. உன் விஷயத்துல நான் தலையிடல, அத மாதிரி என் விஷயத்திலயும் நீ தலையிடாத. வந்தியா ஒய்யால என் பையனை பாத்தியா? என் பொண்டாட்டி எல்லாம் சமைப்பா, சாப்பிடு, சாப்பிட்டு போயிட்டே இரு. என் விஷயத்தை மட்டும் தலையிடாத. ஓகே? ம். Waiting for me, baby. ஹேண்ட்ஸம் வில்லன் ராணி. My favorite song. அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே. Come on, baby. அம்மா 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 அம்மா. Hi. Good morning, darling. How are you today? கையெடுங்க, என்ன விடுங்க. நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஓ, அவளை சொல்றியா? ஏய், இத பாரு. இந்த வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதான் வெரைட்டி சாப்பிடலான்னு வெளி சாப்பாடை வீட்டில் கொண்டு வந்து சாப்பிட்றேன். அதுவும் வெளில சாப்பிட்டு இருப்பேன். ஆனா இந்த போலீஸ் இமேஜ் இருக்குல்ல, அது டேமேஜ் ஆயிடும். அதனாலதான் உங்ககிட்ட என் பேர் டேமேஜ் ஆகும் பரவாயில்லன்னு இங்க வந்துட்டேன். ஓகே? என்னங்க இவ்வளவு சிம்பிளா சொல்றீங்க நீங்க? உங்களை லவ் பண்ணதுக்காக என் ஃபேமிலி சொந்தம் எல்லாரையும் விட்டுட்டு நான் வந்தேன். இப்ப நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நான் எங்க போவேன்? ஏய், லுக், நான் கால்ச்சப்ப நீ அப்படியே வந்து அந்த சுட சுட பிரியாணி மாதிரி இருந்தது. அதே நீ எப்ப இவனை பெத்தியோ அப்பவே பழைய சோறு மாதிரி ஆயிட்ட. சரி, நீ எவ்வளவோ என்ன உயிருக்குடா காதலிச்சு எனக்காக உங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு வந்தல, அதுக்காக எனக்கு விருப்பம் இல்லைன்னா கூட உன்னை நான் சாப்பிட்டு இருந்தேன்டாலே. அப்பதான் நான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அடடா, தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ச்சே, இந்த லைஃப் வந்து மனுஷனுக்கு ஒரு தடவை தான் வரும், ஒரு தடவை தான் கேரண்டி. அதுக்கப்புறம் மனுஷனா பிறப்பனா இல்ல மிருகமா பிறப்பனா எனக்கே தெரியாது. சோ இந்த மனுஷ பிறப்புல நான் எனக்கு பிடிச்சதை தான் சாப்பிடணும், எனக்கு பிடிச்சதான் செய்யணும்னு டிசைட் பண்ணி வெரைட்டியா சுட சுட பிரியாணி, சுட சுட ஃப்ரைட் ரைஸ், இந்த சைனீஸ் ஐட்டம் இருக்குல்ல, அதான். இதெல்லாம் உனக்கு பிடிச்சாரு இல்லைன்னா நீ போயிட்டே இருக்கலாம். அம்மா அழாதீங்கம்மா, டோன்ட் கிரைம்மா, எல்லாம் சரியாயிடும். பசிக்குதுமா. வரேன்டி. எதுக்கு இப்படி அவசரப்படுற? என்ன சாப்பாடு ரெடியா இல்ல? தாண்டி குடி. இப்ப வந்துடுற. ஹலோ 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 மேம், நான் கார்த்திக். ஓ, கார்த்திகா. இப்போ வரட்டுமா மேம்? இப்ப வா. எஸ் மேம், இப்போதான். உங்க ஞாபகமாவே இருக்கு மேம். ப்ளீஸ் மேம். எனக்கு கூட உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க மேம். சீ மேம், அட்லீஸ்ட் 1 hour மேம். ப்ளீஸ் மேம். கார்த்தி, இப்ப வேணாம். ப்ளீஸ் மேம். சாப்பாடு போடுமா, பசிக்குது. ஒரு நிமிஷம் ரெண்டி வர்றேன். இவ வேற. யார் மேம்? என் பொண்ணு ஐஷு. ஓ, ஓகே. சீக்கிரம் வாமா. வெயிட் பண்ணு கார்த்தி, திங்க் பண்ணி சொல்றேன். மேம், ப்ளீஸ் மேம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மேம். மேம், ப்ளீஸ் ப்ளீஸ் மேம். சரி,
7 o'clock வந்துரு. நான் இவங்க 2 பேரும் வெளியில அனுப்பிடுறேன். ஓகே சீப்போ. வந்துடுறேன். ஓகே பாய். ஏய் வேணாம் கார்த்திக், வேணாம், யாராவது வந்துட போறாங்க. கீதா, கார்த்திக் நீ போயிடு போ. எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்த மாட்டியா? நீ பண்ற எதுக்கு? நீ உனக்கு இந்த வேலை ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீதான் என்னோட உயிரன்னு உனக்கு தெரியாதா? என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண, அப்புறம் ஏன் இப்படி தப்பு பண்ற? நான் செஞ்ச தப்பு தான். ஏன்னா எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன் பிடிக்கல? என்ன அப்ப பிடிச்சது இப்ப பிடிக்கலையா? ஆமா, அப்ப இப்படித்தான் இருந்தீங்களா? அப்ப இவ்வளவு அழகா இருந்தீங்க, ஹேண்ட்ஸமா, கமலஹாசன் மாதிரி. இப்ப எப்படி இருக்கீங்க பாருங்க, தொப்பையும் நீங்களும். எனக்கு பிடிக்கல. உனக்காக தாண்டி நான் ராத்திரி பல ஓயாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது ஜிம்முக்கு போறதுக்கும் வாக்கிங் போறதுக்கும் எனக்கு எங்கடி டைம் இருக்கு? உனக்கு மனசாட்சியே இல்லையா? இப்படி ஆட்டம் போட்டுட்டு இருக்க. எனக்கு ஆசை இருக்காதா? ஏ புருஷன் அழகா இருக்கணும்னு நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. இப்ப இந்த உருவம் எனக்கு பிடிக்கல, உங்க கூட வாழ்றதுக்கும் பிடிக்கல. இப்ப என்னன்ற? வேணாம், என்ன விட்டுரு. உன்னை விடணுமா? ஆமா, உன்னை விட்டா எல்லா ஆம்பளைங்க கூட இதே மாதிரி தான் பண்ணுவேன். உன்ன மாதிரி பொம்பளைங்க உயிரோடவே இருக்க கூடாது. சாவடி. செத்துட்டியா நம்பிக்கை துரோகி, சாவடி. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். அப்பா, அம்மாக்கு என்னாச்சு? உங்க அம்மா என்ன மோசம் பண்ணிட்டாமா. இவ என்ன சொன்ன தெரியுமா? என்ன அந்த காலத்துல அழகா தெரிஞ்சனா இப்ப அவளுக்கு அசிங்கமா ஆயிட்டேனா. என் மனச பார்க்காம என்ன மனுஷனா மதிக்காம மத்த ஆம்பளைங்க கூட தப்பு பண்றாமா. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேம்மா, உங்க அம்மா மாதிரி மட்டும் ஆயிடாதவா. லவ் பண்ணா மனச பார்த்து லவ் பண்ணு, அழக பார்த்து லவ் பண்ணாத. சார் சார் கிளம்புறேன் சார். போகணுமா? இரு, இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை சாப்பிட்டுட்டே இருக்கணும் போலக்கே. சார் love you. Bye. See you tonight. ஏய் நில்லடி. என் புருஷன் கூட உனக்கு கொஞ்சமா மனசாட்சி இருக்காடி? நீ எல்லாம் நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க மாட்ட. பிறந்திருந்தா இப்படி அடுத்த வாழ்க்கை கெடுக்க மாட்ட. பாருடி பாரு, என் புருஷனுக்கு 10 வயசுல பையன் இருக்கிறான். சந்தோஷமா இருந்த ஃபேமிலில இப்படி நீ வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டியடி. உங்களுக்கு எல்லாம் அடுத்தவ புருஷன் தான் கணக்கு தெரியுமா? சீ, நிறுத்து. நானும் நல்ல குடும்பத்து பொண்ணுதான். உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் கூப்பிட்டப்ப வரலனா என்ன ஷூட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. என்னை எவ்வளவு மிரட்டினாருன்னு உனக்கு சொன்னா புரியாது. உன் இடத்துல நான் இருந்தனா உன் புருஷனை எப்பவோ கொன்னே போட்டு இருப்பேன். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஐ வில் கில் யூ.
அப்பாவை பார்த்தல, என்ன லவ் பண்ணப்போ நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்னாரு. இப்போ நான் ரொம்ப அசிங்கமாயிட்டேனா? அதுவே என் மனசை பார்த்து காதலிச்சிருந்தாருன்னா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. இப்போ என்ன லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. என் காதலும் போயிடுச்சு, என் உயிரும் போயிடுச்சு. எல்லாம் நாசமா போச்சு. எல்லாம் இந்த அழகால தானே. நீ மட்டும் அந்த தப்பு பண்ணிடாத. நீ ரொம்ப அழகா இருக்க. உன் அழகா பார்த்து எந்த பொண்ணு வந்தாலும் லவ் பண்ணாத. ஆனா உன் மனச பார்த்து இஷ்டப்பட்டு வர பொண்ண லவ் பண்ணு. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம வம்சத்தை நிலைநிறுத்தடா. சாரிடா. அம்மா வேண்டாம்மா, அம்மா வேண்டாம். பெத்தவங்களோட கள்ளக்காதலால அனாதையாக்கப்பட்ட இந்த 2 குழந்தைங்க இவங்களோட வாழ்க்கையில காதலை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்றத பார்ப்போம். ஹாய். யார் நீங்க? இது பெருமாள் வீடு தானே? இல்ல. அட்ரஸ் கேட்ட தானே இருக்கு. டிவி பார்க்க மாட்டேன். ஏய் மச்சி வந்துட்டியா? ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டு? ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்புற மாதிரி பேச உங்க அட்ரஸை கண்டுபிடிக்க நான் அவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? ஏன்டா இவ்வளவு கஷ்டப்பட்ட? கூகுள் மேப்ல பெருமாள் வீடு எதுன்னு கேட்டதா நேரா இங்க கொண்டு வந்து விட்டுருக்க போகுது. அந்த விஷயம்லாம் உனக்கு யூஸ் பண்ண தெரியாத சில்லி போடா. டேய், என்ன பார்த்து காப்பி அடிச்சிட்டு எனக்கே அட்வைஸ் பண்றியா நீ? நோ கலரிங். உள்ள போலாமா? போட. ரைட் லெக் ஃபர்ஸ்ட். இந்த பயம் இருக்கணும். என்ன தாஜ்மஹாலை சுத்தி பாக்குற மாதிரி பாக்குறான்? என்ன நண்பா, வீடு சூப்பரா? வீடு சூப்பரா இருக்குடா. சரி, யாரா அந்த பொண்ணு? இது பெருமா வீடான்னு கேட்ட உடனே டக்குனு கவசாச்சாடா. கோவமா சாத்தினாலா இல்ல கொலவெறியில சாத்தினாலா? கோவமாக்கா. யூ ஆர் வெரி லக்கி பர்சன். இது வரைக்கும் 32 பேரோட மூக்க உடைச்சிருக்கா. ஏண்டா? இது அவங்க அப்பா கட்டின வீடா. பெருமாள் வீடுன்னு என் பேர் சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா முடிஞ்சுது. இரு, வீட்டுல இருக்கிற எல்லா கேரக்டரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறேன். கூப்பிடு. அக்கா, வித்யா, வினீதா, யாரு வந்திருக்கா பாருங்க. அக்கா, நான் சொல்லல. சொல்லலையே. ஜோ, நேத்து சாப்பிடும் போது சொன்னேன், ஹைதராபாத்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், இங்க வர போறான். ஓ, அந்த தம்பியா? வாங்க தம்பி, உங்களை பத்தி இவன் நிறைய சொல்லியிருக்கான். நிறைவா சொல்லியிருக்கேன்டா. உங்களை பத்தியும் நிறைய சொல்லியிருக்கான். இவனை பத்தி உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், உங்களை பத்தி இவன்ட்ட சொல்லியிருக்கேன். என்னை பத்தி சொல்றதுக்கு தான் யாருமே இல்ல. சொல்றதுக்கும் ஒண்ணும் இல்ல, பாக்குறதுக்கும் ஒரு இலவும் இல்ல. இப்ப தெரியுதா எங்க மாமா ஏன் சீக்கிரம் மண்டைய போட்டாருன்னு? இவ பேச்ச கேட்டே மூச்சை விட்டுருக்காரு. இது எங்க அக்காக்கு 2ஆவதா பிறந்த மண்டு, 9ஆவது படிச்சிட்டு இருக்கா. இன்னும் எவ்வளவு வருஷம் படிப்பான்னு தெரியல. பரவாயில்ல, நீ பால்வாடியிலே ஃபெயிலே. நோ கலரிங். இது எங்க அக்காவோட முத பொண்ணு, பேரு வினிதா. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கா. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாம் நிறைஞ்சவ. வினிதாங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி படிப்புலயும் சூப்பர், அழகுலயும் சூப்பர். டேய், என்ன வளன்னு பேசிட்டு இருக்க? வந்த டயர்ட்ல இருப்பாரு, அவரை கொஞ்சம் தூங்க விடு. அக்கா, 3 நாளைக்கு தங்குறது திங்கிறது எல்லாம் இங்கதான். கொஞ்சம் அதிகமாவே வெடிச்சு கொட்டிடுக்க.
ஏய் சாயந்தரம் வரும்போது போங்கடி, போய் படிங்க. வாசுவும் சரவணும் ஒண்ணா படிச்சாங்களே, ரெண்டு பேரையும் கூட்டு வரேன். மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ரெண்டு பேரையும் கலந்து பேசுவோம். ம்? டேய் ஏடா ராவ அடிச்சிடாத, தொண்டையெல்லாம் எரியும். டேய் உங்க அக்காவும் தண்ணி அடிப்பாங்களா? அது அவங்க கணவனை பிரிஞ்சு சோகத்துல இருக்கிறதுனால எப்போவாது தண்ணி அடிப்பாங்களா? எப்பவுமே அடிப்பாங்க. நல்ல குடும்பம். போலாமா? This is yours. And this is... Where's Aishwarya? She's on the way. She is not here? Okay. Ma'am, one more girl is about to come. You two may go out and sit. Okay, ma'am. எக்ஸ்கியூஸ் மீ. Yes. I'm Aishwarya. Why are you late? ஆக்சுவலி என் ஸ்கூட்டர் பஞ்சர் ஆயிடுச்சு மேம். இன்னொரு தடவை இதே மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்தா உன்னை டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். சரிங்க மேம். இது எங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர். Tell her to meet. Damale, 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 damale. அடடா, இது பண்ற அட்டூழியம் இருக்குதே. ஏய் என்ன இது சாப்பிடுற இடத்துல? முதல்ல இதை ஆஃப் பண்ணு. பேசாம சாப்பிடுங்க. தம்பி நீங்களும் வாங்க சாப்பிடலாம். உட்கார் தம்பி, சாப்பிட்டு போலாம். இல்ல வேண்டாமா, நான் வெளில சாப்பிடுறேன். நல்லா இருக்கே நீங்க சொல்றது. இங்க தங்கிட்டு வெளியில சாப்பிட்டா என் தம்பி என்ன கொன்னே போட்டுரும். நீங்களும் எனக்கு தம்பி தான். ஏய் தம்பியாண்டி, அம்மா இத்தனை வருஷத்துல இப்பதாண்டி கரெக்டா பேசியிருக்காங்க. ஆமா. வாங்க தம்பி சாப்பிடுங்க. ஓகேம்மா. ஹாய். தம்பி உங்க பேரு என்ன சொன்னீங்க? விக்டர். கிறிஸ்டினா ஓகேவா? எனக்கு எந்த மதமும் சம்மதம். ஓ நீ அந்த அளவு போயிட்டு. ஆமாண்டி. தம்பி உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்கப்பா? என் சின்ன வயசுலயே என் அம்மா அப்பா இருந்துட்டாங்க. ஓ சாரிப்பா. உங்க கூட பிறந்தவங்க? யாருமே இல்லை. கவலைப்படாதீங்க தம்பி, நாங்கெல்லாம் இருக்கோம். ஏய் உனக்கு மாமியார் குடுமையும் இல்ல, நாத்தனார் குடுமையும் இல்ல. தம்பி நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? பார்த்துட்டு இருக்கேன். சரிப்பா. ஏய் பார்த்துட்டு இருக்காரு. நானும் பார்த்துட்டு இருக்கேன். சாப்பிடு. பேசிட்டு இருக்காத. சாங் சூப்பரா இருக்கு. எந்த படத்துல இந்த சாங்? இது ஜெயம் ரவியோட லேட்டஸ்ட் மூவி போகன் சாங். நைஸ் சாங். ஜெயம் ரவினா உயிர். நீங்களே பார்க்க ஜெயம் ரவி மாதிரியே இருக்கீங்க. நீங்க ஜெயம் ரவியை விட சூப்பரா இருக்கீங்க. தேங்க்ஸ் மா. அம்மாவே ஓகே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன? என்ஜாய். வீசுதே பூவொன்று என்னை தேடுதே வரைமுறை இல்லாமலேதான் விதியது மேலே போனதே வலியது சொல்லாமலேதான் சுவையென தேனாய் மாறுதே உன்னால் இந்த தேகம் வாடுதே
பச்சையை போல இவளிடை என்னை பாட்டுதே ரதி இவளா காவல் இல்லா காட்டு தீயும் நீ போதைக்கு ஆளானடி இரவுகள் போடும் விளையாட்டு இவள் ஒரு அதிசய நீரூற்று கலந்திடும் வேகம் கதை சொல்லுமே சில்கின்ற சாரல் வீசுதே பூவொன்று என்னை தேடுதே வரைமுறை இல்லாமலேதான் விதியது மீறி போனதே வலியது சொல்லாமலேதான் சுவையனுக்கு நான் மாறுதே ஜோதியில் எரியும் தீபங்கள் எல்லாம் உன்முக ஒளி காட்டுதே அழகிவளே தேவி இவள் மோகம் தீர்ந்திட மேகங்கள் மழை தூவுதே சிறையிடும் உன்மனம் மாறாது அலையது சிறையிட நிற்காது என் உலகென்றும் நீதானடி வினிதா விக்டர் நல்லா இருக்குல்ல? நல்லாவே இல்ல. போடி நல்லா தான் இருக்கு. ஏய் அவனுக்கு அவருக்கு சாரி அவருக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரியும். ஆனா அவர் கேரக்டர் எப்படி உங்களுக்கு தெரியுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்படி பண்ணா என்ன? எப்படி? ஒரு ஐடியா. சூப்பர். சார் ஒரு சிகரெட் இருக்குமா சார்? தேங்க்யூ சார்.
இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லை சார் இங்க. அது ஆக்சுவலி ஹைதராபாத்ல இருக்கேன். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா சென்னைக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே என் ஃப்ரெண்ட் பெருமாள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன். டேய் வாங்கடா. இன்னைக்கு வந்துட்டாங்களா? யார் அவங்க? அந்த அம்மா இருக்கிறாங்க சார். அவங்களுடைய பையனுக்கு இந்த வீட்டை பொண்ணை கேட்டு டெய்லியாக டார்ச்சர் பண்ணி நேர்கிறாங்க சார். சரியான ரவுடி பொம்பளை சார் இவா. ஆடி அசைஞ்சு வர்றத பாரு. மறுபடியும் எதுக்கு வந்திருக்கீங்க? ஏய், இது எங்க அண்ணன் வீடு. நான் வருவேன் போவேன். என்ன வரவானான்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அண்ணின்ற மரியாதையை கெடுத்துக்காத. மரியாதை எப்படி கொடுத்த? ஏய், எங்க அண்ணன் சாவறதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டாரு உன் பொண்ணுக்கு என் பையன்னு. அவர் செத்து போயிட்டு அவர் ஆசை அதோட அழிஞ்சிருமா? இத பாருங்க, என் பொண்ணுதான் உங்க பையனை பிடிக்கலங்கிறல்ல, சும்மா எதுக்கு வரீங்க? உங்க பையனுக்கு வேற பொண்ணை பார்க்க வேண்டியதுதானே? அப்ப நீங்க ஏன் தட்டி கேட்கல? அதை நாங்க தட்டி கேட்டோம் சார். ஆளை வச்சு எங்களை அடிக்கிறாங்க. நான் தட்டி கேட்கல. கேளுங்க சார். ஏய், உன் சப்ப தம்பிக்கு கட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா? நான் இருக்கிற வரல அது நடக்காது. டபார், என் பையனுக்கு என்னடி குறைச்சலு? என்ன மாதிரி கருப்பு தாண்டி, ஆனா அழகண்டி. கருப்பு சிங்கண்டி அவன். அவன் ஒண்ணு கருப்பு சிங்கம் இல்ல, அசிங்கம். ஏய், என்னடா பாத்து நிக்கிறீங்க? அவளை புடிச்சு இழுத்துருவாங்கடா. போடா. டேய், வாடா, வாடா, வாடா. காப்பாத்துங்களே. வாடா, நீ வாடா. நாயகண்டா. காப்பாத்துங்க, யாராவது வாங்களே. வாங்களே, விடுடா டேய். ஓடி, ஓடி. ஏய், ஓடி. பொண்ணை விடுங்கடா டேய். யாராவது வாங்களே. வாங்களே யாராவது. நான் தான் டேய், என் பொண்ணை விடுங்கடா. விடுங்கடா டேய். தாலி கட்டணும். ஏய், வாங்கறல. டேய், விக்டர். டேய், விடுடா. ஏய், ஒழுங்கா போய்டு. தேவையில்லாம அடி வாங்காத. போடா. சொல்றல கை விடுறா. ஏய், யாரா இவன்? இவனை அடிச்சு வெளியே துரத்துக்கடா. என்னம்மா? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன் நீங்க இப்படி பேசுறீங்க? கையை விட சொல்லு. நான் வாயால பேசும்போதே ஓடி போயிருங்க. என் கை பேசிச்சு நீங்க நினைச்சா கூட ஓடி போக முடியாது. ஏன்டா? உங்களை தூக்கிட்டு போக ஆள் தேவை. அடிபியா? ஆமா. டேய், நாங்க யார் தெரியுமாடா? டேய், எங்க ஆளு மேல கைய வச்சிருக்கிற நீ? மாவன, நான் யாருன்னு காட்டுறேன்டா உனக்கு. ஏய், என்னடி ஆளா செட் பண்ணி வச்சுக்க எங்களை அடிக்கிறதுக்கு? உனக்கு இருக்குதுடி பின்னாடி. எங்களையே அடிச்சலடா நீ. போ போ. ஏய், டேய் டேய், டேய், சீக்கிரம் கூட்டி போங்கடா. இல்ல திரும்ப அடி வாங்குவீங்க. சிங்கக்குட்டினா பனிக்குட்டியா இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. ஐ லவ் யூ விக்டர். இந்த பார்ட்டியோட ஸ்பான்சரே சார் தான். இவர் எதுக்கு பாட்டி தராரு? சொல்றேன். ஃபர்ஸ்ட் இவரை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சார் பேரு முரளி. இந்த ஏரியா பெரும்புள்ளியோட பையன். மாமா சைட் டிஷ் ஏதாவது வேணுமா? இல்லடா கண்ணு, தேவையானதெல்லாம் இருக்கு. நீங்க போய் தூங்குங்க. சரி மாமா. இவர் இருக்காரு, வேணாமாடி. அப்பா சேர்த்து வச்சிருக்கிற மொத்த சொத்து அத்தனைக்கும் ஒரே வாரிசு. முட்டை பொரியல் செஞ்சு தட்டுமா? இல்லடா கண்ணா, எல்லாம் இருக்குடா, வேற எதுவும் வேணாம், நீ போய் தூங்கு. சரி மாமா, கண்டினியூ. சாப்பிடுங்க. கொடுங்க ஜி, நீங்களும் சாப்பிடுங்க ஜி. இவருக்கு ஒரு விஷயத்துல டவுட். வேணா கேளுங்க, நாங்க செஞ்சு தரோம். ஏதாவது ஒண்ணு எங்களுக்கு பண்ணியே ஆகணுமா? அப்ப நோட் பண்ணிக்க. அவருக்கு ஒரு முட்டை பொரியல், நம்ம விக்டருக்கு 2 முட்டை தோசை, எனக்கு ஒரு ஆனியன் ஊத்தப்பம், அப்புறம் ஆளுக்கு 4 இட்லி, 2 பரோட்டா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. எனக்கு ஒரு சிக்கன் 65. ஆமா, அப்புறம் 3 பேருக்கும் பெப்பர் தூக்குல 3 சிக்கன் 65. சும்மா கேட்டா இவ்வளவு பெரிய லிஸ்ட் தர ஆசையை பாரு. ஏய் போகாதடி, வாடி வாடி ஆளுங்களை பாரு, வெறும் வாயிலேயே வடையை சுட்டுக்கிட்டு. மாமா போயிரு. ஐயோ, வினிதா கிட்ட சொல்லிட்டேனா? ஐயோ, ஏண்டா ஆசையா ஓடி வந்தா மிஸ் பண்ணிட்டானே. சரி, அதை விடு.
தண்ணி அடிக்கலாம். இதையாவது அடிப்போம். சியர்ஸ்டா. சியர்ஸ். சியர்ஸ் பாஸ். சியர்ஸ். கசப்பு தேன். இந்த பழக்கம் எத்தனை நாளாடா? வெளியில் ஜாயின் பண்ணதுலேருந்து. ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட்? ஒரு பேக்கெட். என்னடா ஒரு பாக்கெட்டுங்கிற? ஏய், இவ்வளவு சிகரெட் குடிச்சா லங்ஸே ஸ்பாயில் ஆகி வீரியமே குறைஞ்சு போயிடுமே. எனக்கு இருக்க ஒர்க் ப்ரெஷரில் இதை பிடிக்கல வச்சுக்க மண்டியை பிடிச்சிடும். இதாண்டா என் ரிலீஃப். ஆமா, உன்ட்ட ஒன்று கேட்கணும் இருந்தேன். ஏன் என்ன கல்யாணம் பண்ணல? நான் பொண்ணை தேடிட்டு இருக்கேன்டா. தேடிக்கிட்டு இருக்கியா? நான் வேணா நாசா சயின்டிஸ்ட் கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு தர சொல்லட்டுமா? டேய் லூசு, காமெடி பண்ணாதடா. ஏய், உன் அழகுக்கு நேரம் பொண்ணுங்க பொத்து பொத்துன்னு வந்து விழுந்திருக்கணுமேடா. அதுதான் எனக்கு வேணாம். என் அழகை பார்த்து வரக்கூடாது, என் மனசை பார்த்து வரணும். உனக்கே தெரியல அழகை பார்த்து கல்யாணம் பண்ண எங்க அம்மா அப்பாக்கு என்ன நடந்துச்சுன்னு. டேய் என்னடா ஆச்சு? மனசுதான் முக்கியம்னு ஈஸியா சொல்லிட்டேன். நான் லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு என் முறை பொண்ணு என்னை பார்த்து ஒன்று கேட்டா, உன் மூஞ்சிலாம் கண்ணாடியில பாப்பியான்னு. அழகு முக்கியம் தான். நீ கவலைப்படாத. நான் இங்கேருந்து போறதுக்குள்ள உன்னையும் வினிதாவையும் சேர்த்து வச்சுட்டு தான் போவேன். உண்மையோட? ரொம்ப தேங்க்ஸ்ரா. அது என்னடா பிரச்சனை? அது சாருக்கு கல்யாணம் ஆக போதில்ல, சில பல டெக்னிக்கல் டவுட்லாம் இருக்குன்னு சொன்னாரு. அதான் நீ தான் இந்த விஷயத்துல கரகண்டவனாச்சே, உன்னை வச்சு கிளியர் பண்ணலாமேன்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். டேய் எனக்கும் அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடா. ஏண்டா காலேஜ் படிக்கும் போதே சொல்லுவேன் எத்தனையோ பேரை நான் அம்மா ஆக்கியிருக்கேன்னு. டேய் அறிவு கட்டவனே, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் நான் கூட படுக்கிறது இல்லடா. அது ஒரு மெடிக்கல் சர்வீஸ்டா. நான் ஒன்லி டொனேட் பண்ணிக்கேன்டா. ஐ அம் a virgin boy. டோனர் பாயா? ஒண்ணுமே பண்ணதில்லையா இது வரைக்கும்? நானும்டா. செலவு பண்ணதுல வேஸ்டா? ஏ மூதேவி, என்னடா பேசுற? எவ்வளவு பெரிய சோகத்தை சொல்றோம். இது வரைக்கும் நாங்க கண்ணியும் கழியாம கல்யாணமும் பண்ணாம இருக்கோம். இது எவ்வளவு பெரிய சோகம் தெரியுமா? இப்ப சொல்றா சியர்ஸ். சொந்த செலவுல கொண்டாடுங்க. டேய் டேய், பெருமுள்ளிக்கு போடுற கருமுள்ளி கொஞ்சமாவது ஊத்திட்டு போடா. பாரு, யாரோ எனக்கு Facebookல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்கடி. எங்க போட்டோ காட்டு. நல்லா இருக்கானா? என்னடி அவன் போட்டோ போடாம தாஜ்மஹால் போட்டோ போட்டிருக்கான்? Facebookல எந்த போட்டோஸ் வேணாலும் போடலாம். பாக்குறதுக்கு அசிங்கமா இருப்பான்னு நினைக்கிறேன். அதான் தன்னோட போட்டோ போடாம தாஜ்மஹால் போட்டோ போட்டிருக்கான். What are you saying? அப்ப நான் அழகா இல்லையா? என்ன ரேகா, உனக்கு என்னடி? You are so beautiful. நான் என்ன போட்டோ வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன? ரோஜா பூ. நம்ம அழக பார்த்து ஆசைப்படக்கூடாதுரி சாந்தி. அவனும் என்ன மாதிரியே அழக பார்த்து ஆசைப்படாம மனச பார்த்து ஆசைப்படுறவனா இருக்கலாம்ல. லவ்வ பத்தி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுறா. லவ்வ பத்தி என்னை விட உனக்கு அதிகமா தெரியுமாடி? என்ன தெரியும் உனக்கு? சொல்லு. லவ் ஒரு கிரேட் ஃபீலிங். காதல் முகத்தை பார்த்தோ ஹேர் ஸ்டைல பார்த்தோ வரக்கூடாது. காதல்னா இதயத்துல இருந்து வரணும். அப்பா ஆரம்பிச்சிடாதடி. லவ்னாவே கடுப்பா இருக்கு. அதுவும் பார்த்து லவ் பண்ணாவே ஏமாத்துறாங்க. ஆனா நீ Facebookல பார்த்து லவ் பண்ண போறியா? ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்காத. உன் அழகுக்கெல்லாம் பசங்க போட்டி போட்டு வருவாங்க. பேசாம நம்ம எம்டியை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அசாத்தியம் சாதக சுவாமி அசாத்தியம் தோக்கும் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாத்திய பிரபு. தம்பி, நீங்க போற ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும்னு கடவுளை வேண்டி இருக்கேன். கண்டிப்பா சக்சஸ் ஆகும். தேங்க்ஸ். அம்மா அவர் கிறிஸ்டியன்மா. இல்ல வித்யா, சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டதால எனக்கு எந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஆனா உங்க அம்மா மனசு புண்படக்கூடாது. அம்மா நீங்க வைங்க. தேங்க்ஸ் மா. வெள்ள அடிக்கிறானா இல்ல ஏன் மிதிக்கிறானா? இதுங்களா
எத்தனை முறை சொன்னாலும் அடங்கவே மாட்டீங்களா? எங்க அக்கா உங்க வீட்டுல வாக்கப்பட்டு சித்திரவதையை அனுபவிச்சது பத்தாதுன்னு சொல்லி அக்காவோட பொண்ணையும் கட்டிக்கிட்டு போய் கஷ்டப்படுத்தலாம்னு பிளான் பண்ணிட்டீங்களா? தீஞ்சு போன போண்டா மாதிரி ஒரு பையன், திருப்பதி லட்டு மாதிரி ஒரு பொண்ணு, எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? பொண்ணு கட்டி வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? வெளியே போங்க. இருடா, ஒரு சலாம் வரிசையை வச்சு காட்டுறேன், அதுக்கப்புறமா தில் இருந்தா அடுத்த அடியை எடுத்து வைடா. வந்து பாரு. இருக்கான்னு ஏன்டா சொல்ல? அவன் உள்ள இருக்கான்னு எனக்கு தெரியாதுடா. என்னடா நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அடிச்சுக்கிறீங்க? வாங்கடா வாங்கடா. என்ன மீறி ஒரு பையன் இந்த ஏரியால வர முடியாது. வாங்கடா வாங்கடா பாக்கலாம். இப்ப வாங்கடா. யாருகிட்ட? எல்லாரும் போயிட்டாங்களா? அப்புறம் தெரிச்சு ஓடுறானுங்கல்ல. ஏய், மாமா இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு தூசு துரும்பு அண்டாது. கிழிச்ச அவங்க உன்ன பார்த்து பயந்தாங்க நினைச்சியா? பின்னால பாரு. விக்டரை பார்த்தா? அன்னைக்கு விக்டர் அவங்கள அடிச்ச அடி அப்படி. ஆமா, இதெல்லாம் எப்ப நடந்தது? நீ இல்லாதப்ப. அப்படி போகுதா கதை? ஓ, ஸ்கூல்ல யாரையாவது பிக்கப் பண்ணிட்டியா? இது வரைக்கும் இல்ல. இனிமேட்டும் பண்ணாத. ஏன்? அப்புறம் நான் கிட்ட உட்கார்ந்திருக்கவா? கடைசியா இருந்தது இந்த மண்டு, அதுக்கு எவனோ போட்டான் போல துண்டு. ஏய், ஏன் இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்க? இல்லடி, விக்டர் கிட்ட என் லவ் சொல்லணும். ஆனா அது எங்க சொல்றது, எப்படி சொல்றது தெரியல. எப்படிடி நான் சொல்லுவேன்? வாயால தான். ஜோக்கா? பின்ன போய் கேளு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. அவள்தான். விக்டர், நீ என் லவ் ஏத்துப்பியா? கடவுளே, நான் விக்டர் கிட்ட என் லவ் சொல்ல போறேன். எப்படியாவது எங்க 2 பேரும் சேர்த்து வச்சிரு. எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். என்னாச்சு வினிதா? ஏன் எப்படி வைக்கப்படுற? வா உட்காரு. என்ன வினிதா எப்படி வைக்கப்படுற? என்ன விஷயம்? ஐ லவ் யூ விக்டர். I love you too. ஐயோ விக்டர், என்ன இது? கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தப்பு. என்னது? கல்யாணத்துக்கு அப்புறமா? என்ன பேசுற நீ? கல்யாணத்துக்கு அப்புறம் உன் புருஷன் இருப்பானே. அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? கம் ஆன் வினிதா, தொட்ட பொண்ணுங்களை எல்லாம் கட்டிக்கணும்னா நீ எனக்கு 90வது பொண்டாட்டியா தான் இருப்ப. நான் எத்தனை பொண்ணுங்களை அம்மா வாக்கியிருக்கேன் தெரியுமா? உன் மாமா சொல்ல? உங்களை ரொம்ப நல்லவர் நினைச்சேனே. கம் ஆன் வினிதா, இந்த உலகத்துல
நல்லவன்னு எவனுமே கிடையாது. வாய்ப்பு கிடைச்சவன், வாய்ப்பு கிடைக்காதவன், ரெண்டே ரகம் தான். வினிதா, நல்லவன் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போவான். என்ன மாதிரி கெட்டவன் வாழும் போதே சொர்க்கத்துல வாழ்வான். ஒரு ஐடியா, இளிச்சுவாய் மாமன் இருக்கான்ல, அவனை கட்டிக்க. நான் அப்பப்போ வந்து போறேன். எப்படி ஐடியா? ஒரே வார்த்தை, ஓஹோன்னு சுகம். கமான், டெல் மீ. நான் உங்களுக்கு வைஃபா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், கீப்பா இல்ல. ஓகே. ஐ ஹேட் யூ விக்டர். யூ ஆர் லாஸ். ஓகே, உன் மாமாவே கட்டிக்க. Mrs. Rajesh? Hi. May I come in? Come in. ஃப்ரெஞ்சு பேர்லாம் எடுத்துட்டு பார்க்கறதுக்கு இன்னும் ஹேண்ட்ஸம் ஆயிட்டா? அப்புறமா கூப்பிடுறேன். Yes, madam. வெல் டன். வாழ்த்துக்கள். For what? பிகாஸ் உன்னை புது ப்ராஜெக்ட்டுக்கு டீம் லீடராக செலக்ட் பண்ணியிருக்கோம். Thanks. நோ, இதெல்லாம் உன்னோட திறமைக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் கிடைச்ச பரிசு. உன்னோட ஸ்மார்ட் ஒர்க்கால தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைச்சது. நீ ரொம்ப டேலண்டட் விக்டர். நான் ரொம்ப லக்கி நீ எனக்கு கிடைச்சதுக்கு. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லா ட்ரைனிஸுமே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெற்றிகரமாக நீ இந்த ப்ராஜெக்டை முடிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. Sure. Once again, congratulations. Thank you, Mrs. Rajesh. Oh, don't call me Mrs. Rajesh. I have a beautiful name. Simran. Call me Simran, Victor. Okay, I'll try. Okay, bye. Bye. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கானே. இவரை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. Okay, ladies and gentlemen, this is a very prestigious project for our company. இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்ம கம்பெனி நம்பர் 1 இடத்துக்கு வந்துடும். விக்டர் சொல்றபடி செய்யுங்க. பிகாஸ் ஹீ ஸ்மார்ட், இன்டெலிஜென்ட் அண்ட் வெரி டேலண்டட். ஸோ இவர் உங்க டீம் லீடராக கிடைச்சது உங்களுக்கு. நல்லா ஒர்க் பண்ணுங்க. பாய். Thank you, madam. Okay, guys. This is very tough and important project, right? Okay? So we all have to work hard. We have to submit this project in 1 month. If we finish this project in 1 month, we will get more projects. Okay? Any doubts? Feel free to ask me. Okay? You have any doubts? Yes, sir. நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? சரி, உட்காருங்க. Yes. Excuse me, sir. Wait a minute, One doubt. please. சார், இன்னொரு டவுட் சார். ஓகே சார். No doubt. Sir, I have one more doubt, sir. Wow. எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்குடி. உனக்கு பக்கத்துல உட்கார்ந்தவன தானே பிடிச்சிருச்சு. எனக்கு அவனை பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அடி வாங்குவ. Yeah. Hi, madam. இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். I just came home. Fresh up ஆலான்னு பார்த்தா அதுக்குள்ள உங்க கால் வந்துச்சு. சொல்லுங்க மேடம். பார்க்கலையே மேடம். ரியலி? எல்லாமே மேடம் உங்களால் மட்டும்தான். நாளைக்கு ஆஃபீஸில் மீட் பண்ணுறேன். See you. Only roses. No personal photo. Good morning, sir. Good morning. Welcome, sir. Yeah.
வாட்ச்மேன் காரை பார்க் பண்ண. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். யா அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக அப்டேட் பண்ணு. ஹாய் மிஸ் ஐஸ்வர்யா. யா ஹேவ் யூ ஃபினிஷ் திஸ் பார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்? எஸ். லெட் மீ பி ஸ்ட்ரைட். வில் யூ மேரி மீ? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐம் so sorry சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் ஆஃபர். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் மேரேஜுங்கிறது பணத்தை பார்த்தோ அழகை பார்த்தோ பண்ணக்கூடாது, மனசை பார்த்து பண்ணுங்க. ஐம் சாரி. தட்ஸ் ஓகே. ஹாய் விக்டர். சொல்லு மச்சா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. என்னடா விஷயம்? அதுக்கெல்லாம் காரணமே நீதான் விக்டர். என்னோட வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டடா. நான் என்னடா பண்ணேன்? மாதிரி இருக்காண்டி. என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியலடா. என் அக்கா பொண்ணு வினிதா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்டாடா. சூடு அணைக்காம சத்தியம் பண்ணி ஒன்னு சொல்றேன்டா. எனக்கு மட்டும் ஆம்பளை குழந்தை பிறந்தா கண்டிப்பா விக்டர்னு தான்டா பேர் வைப்பேன். எனக்கு இவனை பார்த்தா ஃபுல் ஒருவேளை பொம்பளை பிள்ளை பிறந்தா? சரி விக்டோரியான்னு வச்சுட்டு போறேன். சரி வச்சுக்க, உன் ஆசையா இருப்பா. தேங்க்யூடா. ஹேவ் a good day. பாய். பாய். ஐயோ வராண்டி, அவன் பேசினதெல்லாம் கேட்டிருப்பானோ. என்ன மேடம், நான் உங்களுக்கு மாம்பழம் தான் இருக்கேனா? ஜூஸ் போட்டு சாப்பிட போறீங்களா? மிக்ஸி கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வர சொல்லவா? என்ன வேணாமா? கண்ணை பிடிக்கணுவேன். சாரி சார். நீங்க என்ன சொன்னீங்க? ஃபுல் மீல் பிளேட். ஒன்று சொல்லட்டா, இந்த அழகை பார்த்து லவ் பண்றவங்களை கண்டாலே ஐ ஹேட் இட். அழகு இருக்க வேண்டியது வெளியில இல்ல, மனசுல. மனசு அழகா இருந்தா மனுஷங்க அழகா இருப்பாங்க, குடும்பமும் அழகா இருக்கும். புரிஞ்சுதா? போய் வேலையை பாருங்க. ஏய் வாடி என் கூட, ஏய் வாடி என் கூட, ஏய் தனியா நீ போகாதே, வாடி என் கூட, ஏய் வாடி என் கூட. சீக்கிரமா ஹவுஸ்ஃபுல் ஆயிட போகுது, சீக்கிரம். வை வாட்ஸ் த ப்ராப்ளம்? செப்பல் ட்ராக்ஸ் வாட் இஸ் திஸ் மேன்? பாபு சார், போன தடவை பிராண்ட் பேண்ட், பிராண்ட் ஷர்ட், பிராண்ட் ஷூ போட்டுட்டு வந்தேன். அப்போ வெளியே அனுப்பிட்டீங்க. அதனால தான் இந்த தடவை பிராண்டட் பொண்ணோட வந்திருக்கேன். பாத்தீங்களா, அங்கேயும் துணி இல்லை இங்கேயும் துணி இல்லை. நான் அலோவ் பண்ண முடியாது உங்களை. எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு ஏதாவது காரணம் சொல்லி வெளியே அனுப்பிட்டே இருக்கீங்க. நான் உள்ள போனோம். யோ என்னைய பாரு எடுத்துருக்கீங்க. ஒழுங்கு மரியாதையா எங்களை உள்ள விடுங்க, இல்லைன்னா இங்கே உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். பிளஸா ஒலிக, பிளஸா ஒலிக. என்ன உள்ள விடுங்க. பெரிய தொலையா போச்சியா? உள்ள போய் தொலையா? சரியான மென்டலா இருப்போம் போல. கம் ஆன் பேபி டான்ஸ். ஏய் நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வரேன். கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடுறேன். போ. Cheers. குடி. இன்னொன்னு குடியா? மேடம் கொடுத்துரு சார். எனக்கு குடியா? லேடிஸ்க்கு மட்டும் தான் சார் ஃப்ரீ. நீங்க பே பண்ணுங்க சார். இருடா, நாளைக்கு நானும் லேடிஸ் கெட்டப்ல வரேன். மேட்சோ ஏ மேட்சோ. ஆக்சுவலி உங்ககிட்ட விக்டரை பத்தி ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஏய் என்ன கூட்டிட்டு வந்துட்டு அவனை பத்தி கேக்குற? ஐ அம் சாரி. கோச்சிட்டீங்களா? இந்த டச்சுக்கு என்ன பாரு இவள. ஏய் ஓசில குடி என்ன இங்க கூட்டிட்டு வந்த? ஒழுங்கு மரியாதையா வாடி வாடி. ஒரே ஒரு நிமிஷம் என்ன சொல்ல சொல்லு. விக்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஏய் என்னடி அவனை பத்தியே பேசிட்டு இருக்க? அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகலன்னா என்ன? ஏய் பாக்குறதுக்கு தான் நான் காமெடி மாதிரி இருப்பேன். ஆனா தெரபிஸ் என்ன லவ் பண்ண சொன்ன இந்த கைத்துல நான் தூக்கு மாட்டிப்பேன் தெரியுமா? அப்புறம் பேயா வந்து என்ன விக்டர் என்ன பண்ற? ஃபேஸ்புக். என்ன ஃபேஸ்புக்கோ என்ன மோடா ஆரம்பிச்சிட்டாரு. இந்த காலத்து பசங்க நைட்டு பகலமா ஃபேஸ்புக்லயே இருக்கிறீங்கப்பா. பெரியப்பா, எனக்கு மட்டும் ஃபேஸ்புக் ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. இந்த ஃபேஸ்புக்ல ஒரு பொண்ணை பிடிச்சிட்டேன். அப்படியா? யாருடா அந்த பொண்ணு? பெரியப்பா, அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியே எனக்காவது நீ இருக்க, ஆனா அவளுக்கு யாருமே இல்லை. அவளோட அனாதை. Hi darling, how are you? I'm in office. Where are you? அமித், என்ன இது? Sorry sir, Facebook. Facebook. This is not right.
ஃபேஸ்புக் பார்க்கலாம், ஆனா அதுக்கு இன்னொரு டைம் இருக்கு. திஸ் இஸ் ஒர்க் டைம். இந்த டைம்ல கம்பெனி வேலை தான் செய்யணும். ப்ராஜெக்டை சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். இனிமே ஃபேஸ்புக்கை பார்த்தேன் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். டு யுவர் ஒர்க். வெல் செட் விக்டர். தேங்க்ஸ். நைஸ் கை. என்னடா வாழ்க்கை இது. ஓகே புரிஞ்சதுல? எஸ் சார். என்ன ஓகே சார். சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணு. ஓகே சார். வெறுப்பா இருக்குடா. டேய் என்னடா பிரச்சனை? இந்த லைஃபே வேஸ்ட். நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை. அடுத்த ஜென்மத்திலேயாவது அமிதாப் பச்சன் மாதிரி வளர்ந்து இந்த பொண்ணுங்களெல்லாம் ஒரு வழி பண்ணணும். அப்பதான் என் மனசு ஆறும். டேய் என்னடா ஆச்சு இவ்வளவு వ్యక్తిயா பேசுற? பின்ன என்ன மச்சான், ஒவ்வொருத்திக்கு இவ்வளவு பெருசு இருக்கு. எதுடா? மூளையை சொன்னேன்டா. ஒருத்தி கூட என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறான் மாமா. பொண்ணுங்கெல்லாம் உயரத்தை பாக்குறாங்க வழியா ஹார்ட்டை பார்க்க மாட்டேங்கிறான் மாமா. 3 நாளைக்கு முன்னாடி நம்ம கருப்பன் டேவிட் இருக்கான்ல, அவன் மூஞ்சி நம்மளாலே 3 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாது. அவன் கோல்டு கலர்ல ஒரு பொண்ணை பிடிச்சிட்டான்னு பாரு. இனி என்னால வெயிட் பண்ண முடியாது. நீ தான் எனக்கு பேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தரணும் மாமா. கிளிமுக எப்படி பொண்ணை பிடிச்சான்னு தெரியுமா? எப்படி? உன் போட்டோ வச்சுதான். என் போட்டோ வச்சா? ஆமா உன் போட்டோ தான். உன் மேல ஆசைப்பட்டு போன்ல பேசுறவங்க எல்லாம் நேர்ல வரவழைச்சு அவங்க கையில கால விழுந்தாவது எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சரி என் போட்டோ வச்சுக்கிறாங்க, நேர்ல மீட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க? அதான். ஹே என்ன பாக்குறதுக்கு இப்படி இருக்க? ஏன் என்னாச்சு? உனக்கு பிடிக்கலையா? இல்ல, ஆனா பாக்குறதுக்கு என்னவோ டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டாவா? என்ன சொல்ற? போட்டோல அது சின்னதா ஷார்ப்பா குண்டா இருந்துச்சே. என்னது? உன் மூக்கு. ஓ மூக்கா? போட்டோல ஒரு மாதிரி இருக்கு, ஆனா நேர்ல வேற மாதிரி இருக்கே. வேற மாதிரி இருக்கா? அது உன்னோடது தானா? எது? போட்டோ. ஓ போட்டோவா? அது என்னோடது இல்ல, என் ஃப்ரெண்டுது. யூ சீட்? உன் ஃப்ரெண்டு போட்டோவை ஃபேஸ்புக்ல போட்டு என்ன மாதிரி அழகான பொண்ணுங்களை ஏமாத்த பாக்குறியா? சீட்டிங் பண்ண நான் ஃப்ராட்லாம் கிடையாது. அது என் டீம் லீடர் விக்டரோட போட்டோ. அவர் தான் எனக்கு கௌரவம் தைரியம். அதுக்காக தான் அவரோட போட்டோ நான் வச்சிருக்கேன். நீ முதல்ல போய் சொல்லியிருந்தா கூட இப்பவாவது உண்மையை ஒத்துக்கிட்டல. நான் கல்யாணத்துக்கு ரெடி. அடேங்கப்பா பரவாயில்லையே. மாமா மாமா உன் காலையாவது விழுறேன்டா. எப்படியாவது ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் கொடுத்துருமாமா. சரிடா லஞ்ச் டைம்ல வா. இப்போ ஒர்க்கிங் டைம், நான் ஒர்க் பண்ணணும். நீ போயிட்டு அப்புறமா வா. கன்ஃபார்மா பண்ணி கொடுத்துருவில்ல? பண்ணிடலாம். இனிமே பாரு. இங்க பாருடி, இன்னொருத்தி ஏமாந்துகிட்டு இருக்கா. ஹே, ஃபேஸ்புக்ல லவ் பண்றவங்களா பொய்யா தான் லவ் பண்ணுவாங்களா? ஆமா, எல்லாமே பொய்யா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஏன்னா எனக்கு தெரியும் என் லவ் உண்மையானது. உனக்கு எப்படி தெரியும்? ஃபேஸ்புக்ல யார் எவனே தெரியாம லவ் பண்றீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லையா? லவ் பண்றதெல்லாம் ஃபேஸ்புக்ல வெறும் டைம் பாஸ்க்காக தான்டி. ஏமாந்துறத. ஹே ஸ்டாப் இட். அவன் ஒண்ணு அப்படிப்பட்டவன் இல்ல. ஹி இஸ் வெரி ஜென்யூன். எனக்கு அவன் பிஹேவியரும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி நான் அவன் மேல பைத்தியமே ஆயிட்டேன். ஹே இதே மாதிரி ஃபேஸ்புக்ல லவ் பண்ணிட்டு இருந்த நம்ம தேவி நிலைமையை மறந்து போயிட்டியா? உன்ன மாதிரிதான் 2 பேரும் மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ஓடி போறது கூட பிளான் பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதை தாங்க முடியாத தேவி சூசைட் பண்றதுக்கே போயிட்டா. இதே மாதிரி கீதா ஃபேஸ்புக்ல ஒரு பையனை லவ் பண்ணா. அந்த பையன் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான். இது தெரியாம அவன் இன்னும் லவ் பண்ணிட்டே இருக்கா. ஆனா அவன் திரும்பி வர போறதே இல்ல. பாவம் கீதா. ஐஸ்வர்யா, அவங்கள பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? கீதா எவ்வளவு அழகா இருப்பா. எப்படியோ அவளை லவ் பண்ணி அவளோட அழகையெல்லாம் அனுபவிச்சுட்டு சொல்லாம கொல்லாம ஃபாரின் போயிட்டான். பாவம் இந்த கீதா. அவனுக்கு டெய்லி அவ போன் ட்ரை பண்ணிட்டே இருந்தா. அந்த நம்பர் எப்பவுமே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்துச்சு. சிம் கார்டை மாத்திட்டான். இவன் ஒன்னும் அப்படிப்பட்டவன் கிடையாது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? காதல்னாலே நம்பிக்கை. நம்பிக்கை தான் காதல்ல முக்கியம். அத உன்னால நிரூபிக்க முடியுமா? எஸ் டெஃபினெட்லி. எப்படியாவது நிரூபிக்கிறேன். ஓகே. மாமா மாமா லஞ்ச் பிரேக்ல ஃபேஸ்புக் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தரேன்னு இல்ல, இப்போ ஓபன் பண்ணி தரியா? வாடா. ஹே சூப்பர் மாமா. இது யாரோட அக்கவுண்ட்?
ஏன் ஃபேஸ்புக் அக்கவுண்ட்? இது உன்னோடதா? அப்புறம் உன் போட்டோ வைக்காம தாஜ்மஹால் போட்டோ வச்சிருக்கிற என்னமாமா நீ? அவன் உன் போட்டோ வச்சுட்டு பல பொண்ணுங்களை மடக்கிட்டு இருக்கான், நீ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? அது ஏன்னா யாரும் என்னோட அழகை பார்த்து விரும்பாம என் மனசை பார்த்து விரும்பினதுக்காக. அழகு எத்தனை நாளா இருக்கும்? வயசான நம்ம விட்டு போயிடல, ஆனா மனசு எப்போ முறை மாதிரி இருக்கும். அதனாலதான் என் போட்டோ போடாம தாஜ்மஹால் போட்டோ போட்டிருக்கேன். வெரி குட் மாமா. இவளோட லவர் நம்ம வேலைக்கரையை பார்த்தா ஷாக் ஆயிடுவாரு. வந்தாருன்னா தூரத்திலே பார்த்துட்டு ஓடி போயிடுவாரு. ஏய் என்னை இரிட்டேட் பண்ணாதீங்கடி. ச்சே. ஹே அங்க பாரு, விக்டர் டி. என்ன இது, நம்ம ஆபீஸ் மன்மதன் இங்க வந்திருக்காரு? ஆபீஸ் மன்மதன் அவன் லவர் யாரையாவது பார்க்க வந்திருப்பாண்டி. ஓ அதுக்காகவா? அவன் லவர் எப்படி இருக்கான்னு நம்மளும் பார்க்கலாம். ஏய் என்னடி நம்ம வேலைக்காரியை பாக்குறாரு? ட்ரூ லவர் ரைட்? ஏய் ஃப்ளவர் குடுக்குறாரு. விக்டர் விக்டர், ஐ அம் யுவர் ட்ரூ லவர். ஐ அம் யுவர் ட்ரூ லவர் விக்டர். இவங்க தான் ட்ரூ லவர்னு சொன்னாங்களே. நோ விக்டர், இவ தான் ட்ரூ லவர். விக்டர் ஆக்சுவலி இவ தான் உங்களை இங்க வர சொன்னா. அப்ப இவங்க? இவ என் வீட்ல வேலை செய்யறவ. உங்க கூட டெய்லி ஃபேஸ்புக்ல சாட் பண்றது ஐஸ்வர்யா தான். You are true lover? Yes. ஐஸ்வர்யாவை நீங்க உண்மையா லவ் பண்றீங்களான்னு தெரிஞ்சுக்கதான் நாங்க இப்படி ஒரு பிளான் பண்ணோம். ஐஸ்வர்யா உங்களை உண்மையா லவ் பண்றான். உங்க 2 பேரோட காதல் உண்மையானது. முன்னாடி நானும் பாயலும் உங்க அழக பார்த்து ஆசைப்பட்டோம், அதான் லவ்னு நினைச்சோம். உண்மை என்னன்னா உங்களை மாதிரிதான் லவ் பண்ணணும். காதலுக்கு அழகு முக்கியலன்னு உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். சந்தோஷ சகிவா சொர்க்கமீயே அருகினில் வா. முதல் முதலாய் முத்தமிடவா உன்னில் நானே மூழ்கிவிடவா. பார்த்தாலே நானே பறந்தேனே பறவையை போலே நீ மட்டும் நெஞ்சத்தில் நின்றால். உன்னாலே உருகி விழுவேனே என்பாலே நானே என்னோடு அள்ளிக்கொள்ளவா. சகி சகிவா சந்தோஷ சகிவா சொர்க்கமீயே அருகினில் வா. முதல் முதலாய் முத்தமிடவா உன்னில் நானே மூழ்கிவிடவா. வேண்டும் தருவாயா பெண்ணே நீ தேன் சிந்தும் கனிகள் நீ சுவைக்க தருவாயா. வரமள்ளி தருவேன் நீ இச்சை கொண்டாலும் என் தேகம் தாங்கும் பாரம் எல்லாமே. உதிரம் தாங்கும் என் உயிரே உன்னில் என்னை தருவாயா. உதிரம் சிந்தும் மன்மதனே நீ
சந்தோஷ சகிவா சொர்க்கம் நீயே என் அருகினில் வா முதல் முதலாய் முத்தமிடவா உன்னில் நானே மூழ்கி விடவா சகி சகிவா சந்தோஷ சகிவா சொர்க்கம் நீயே என் அருகினில் வா முதல் முதலாய் முத்தமிடவா உன்னில் நானே மூழ்கி விடவா கங்க்ராட்ஸ்டா விக்டர். தேங்க்ஸ்டா. ஆமா, நம்ம கம்பெனி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்டுக்கும் உன்னதான் டீம் லீடர் செலக்ட் பண்ணிருக்காங்களாமே. சாதிச்சிட்டுடா. காட்ஸ் கிரேஸ்டா. ஏய், என்னடா அப்படி பாக்குற? ஒன்றும் இல்லை மச்சான், சின்ன வயசுலேருந்து ஒன்னாவே தான் வளர்ந்தோம், ஒன்னாவே தான் படித்தோம், எல்லா விஷயத்திலையும் போட்டி போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் நீயும் நானும் ஈக்குவலாக தான் சாதிச்சிருக்கோம். ஆனா இந்த ஜாப்ல சேர்ந்ததுலேருந்து என்னை விட உனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னு தான் புரியல. எந்த விஷயத்துல? ஒன்றும் ரெண்டு இல்லடா, பொண்ணுங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, மேனேஜ்மெண்ட்ல மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என் ஃபீலிங்கை யார்கிட்ட சொல்லுவேன்? டேய், இட்ஸ் ஆல் டைம்டா. கிடைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டான நேரத்தில் நம்மளை தேடி வரும். ஓகே, மேபி நானும் இந்த மாதிரி அழகா இருந்திருக்கணுமோ? அதெல்லாம் இல்லடா, நீயும் என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணு, உனக்கும் கிடைக்கும். எனிகோ, உனக்கு ப்ரொமோஷன், எனக்கு எமோஷன். ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ்டா. ஹாய்டா விக்டர். வாடா. ஹாய் அண்ணா. ஹாய் ஐசு, how are you? I'm good. இந்தா. என்னடா இது? இதே இந்த வாங்கிட்டு டைம்ல மாங்கெல்லாம் சாப்பிடணும். சாப்பிடு. எதுக்கு என்கிட்ட மறைக்கிற? சொல்ல வேண்டியதானே. கூடி சீக்கிரமே எனக்கு ஒரு மருமகன் பிறக்க போறான்ல. கரெக்டா விக்டர்? என்னண்ணா என்னலாமா சொல்றீங்க? உங்களுக்கு யார் சொன்னா? நீ ஏதாவது சொன்னியா விக்டர்? நோ. அத நம்ம அப்படி சொல்லிட்ட. நீ கர்ப்பமா இருக்குன்னு தானே ஆபீஸ்ல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்தேன். 6 மாசத்துக்கு முன்னாடி நீ ஜாப் ரிசைன் பண்ணது குழந்தைக்காக தானே? உங்க 2 பேருக்கும் குழந்தைனா உயிர். அப்புறம் என்ன? ஆனா இன்னும் ஏன் லேட் பண்ணிட்டே இருக்கீங்க? ஏன்டா? டேய், நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஒரு தடவை டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலாமா? என்னமா சொல்ற? ஆல்ரெடி டாக்டர் எல்லாம் பார்த்துட்டோம், பட் டாக்டர் said no problem. நீ டெஸ்ட் பண்ணியாடா? டேய், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. அத நீ சொல்லக்கூடாதுடா, டாக்டர் சொல்லணும். டேய், ஒரு தடவை சொல்ல உனக்கு புரியாது? என்கிட்ட இந்த குறையும் இல்லடா. உனக்கு என்ன தெரியுமாடா? எல்லாம் தெரியுமா பேசுற? விக்டர், கோவப்படாத. அண்ணன் தான் சொல்றாருல, ஒரே ஒரு தடவை டாக்டர் கிட்ட போலாம். சரி, இப்ப என்ன பண்ணணும்? நான் டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணணும், அதானே? அவ்வளவுதான். சரி வா, இப்ப ப்ரூவ் பண்றேன், வா. சாரி மிஸ்டர் விக்டர், உங்களோட ஸ்பெர்ம் செல் கவுண்ட் 0-ஆ இருக்கு. இந்த நிலையில உங்களுக்கு குழந்தை பிறக்க சான்ஸ் இல்ல. ஸ்பெர்ம் கவுண்ட் 0னா என்ன டாக்டர்? சொல்றேன். ஒரு பெண்ணுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு ஆணோட விந்தணுக்கள் தான் முக்கியம். அது லட்சக்கணக்கில் இருக்கும். ஆனா விக்டருக்கு அது 0-ஆ இருக்கு. What do you mean by that, doctor? சொல்றதுக்கு வருத்தமா இருக்கு. விக்டர் மூலமா உங்களுக்கு குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் சரி பண்ண முடியாது. லட்சக்கணக்கில் இருக்க வேண்டிய விந்தணுக்கள் இவருக்கு 0-ஆ இருக்கு. கமான் டாக்டர், அதுக்கு சான்ஸே இல்ல. நான் காலேஜில் படிக்கிறப்ப நிறைய பேருக்கு ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. எப்ப டொனேட் பண்ணீங்க? காலேஜ் டைம்ல. அது உண்மையா இருக்கலாம். ஆனா இப்ப பிரசன்ட் கண்டிஷன் படி உங்க மனைவி கூட சந்தோஷமா இருக்க முடியும். ஆனா குழந்தை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஜீன்ஸ் பேண்ட் டைட்டா போடுறது, லேப்டாப்பை மடியில வச்சு யூஸ் பண்றது, கெட்ட பழக்க வழக்கங்கள், ஏதாவது ஆக்ஷன் மூலமும் இப்படி ஏற்படலாம். இதுல எந்த காரணமாகவும் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு குழந்தை உண்டாக வாய்ப்பு இல்லை. ப்ளீஸ் டாக்டர், நான் ஒரு அனாதை. எனக்கு சொந்தம் சொல்றதுக்கு என் வைஃப் தவிர யாருமே இல்லை. எப்படியாவது வம்சம் நீடிக்கும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்பெர்ம் டவுன்லோட் பண்ணீங்க இல்லையா, அது எங்க? ஃபெர்டிலிட்டி சென்டர். ஓகே, உடனே நீங்க அங்க போய் பாருங்க. உங்களோட ஸ்பெர்ம் சாம்பிள்ஸ் அங்க இருந்ததுன்னா அதை வச்சு டெஸ்ட் டியூப் மூலமா ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் செஞ்சு உங்க ஒய்ஃபுக்கு உங்க விந்தணு மூலமாகவே குழந்தையை உண்டாக்கலாம். இதை தவிர வேற வழியே கிடையாது. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஓகே, வெல்கம். பாய். ஹாய். ஹாய். வெல்கம் டு பேங்க். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓ, உங்க பர்சனாலிட்டி, ஹைட் எல்லாமே ஓகே. உங்களுக்கு நான் 3000 rupees ஒரு சாம்பிளுக்கு தரேன். இல்ல, எனக்கு ஓ, டாக்டர், இன்ஜினியர், லாயர், பைலட் எல்லாரும் இருக்கு. எனக்கு ஏன் என்ன உங்களது வேணுமா? எஸ், என் அக்கவுண்ட் 0ல இருக்கு. அதனால டாக்டர் எனக்கு குழந்தை பிறக்கான்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த திருப்பி எனக்கே கொடுத்தீங்கன்னா அதை வச்சு குழந்தை பெற்றுக்கலான்னு டாக்டர் சொன்னாரு. நீங்க என் சாம்பிளை நல்ல மனசோட எனக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னா. ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? விக்டர் ரமேஷ். வீர பாபு, கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. விக்டர், யூ நோ ஃபன்னி திங்? நோ. அந்த சாம்பிள்ஸ் நீங்க எங்க கிட்ட கொடுக்கும்போது 3000 rupees கொடுத்தோம். ஆனா அதே இப்போ உங்களுக்கு வேணும்னா எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு சார்? 3 lakh rupees. 3 லட்ச ரூபாய் கொடுத்து இப்போ வாங்குறது அவசியமா? டேய், என் வம்சம் நடிக்கணும்னா எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. ஓகே சார். வீரபாபு, டோனர் நம்பர் 143 இருக்கா பாருங்க. இருக்கு சார். அரேஞ்ச் பண்ணு. ஆனா புக் பண்ணிருக்காங்க சார். யார் புக் பண்ணிருக்கா? அது காசிமேடு சங்கர் தாதா புக் பண்ணிருக்காரு சார். ஓ, அவரா? காசிமேடு சங்கர்னா கொஞ்சம் ரிஸ்க். அவரு ரவுடி. டேய், சங்கர் தாதா பத்தி எனக்கும் தெரியும். அவன் பெரிய ரவுடிடா. பரவாயில்ல சார், நான் இப்படியே பேசி வாங்கிக்கிறேன் சார். ஓகே ஓகே. அவர்கிட்ட நான் டைரக்டா டீல் பண்றது உங்களுக்கு ஓகே இல்ல? நீங்க ட்ரை பண்ணுங்க, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. தேங்க்ஸ். உனக்கு அட்ரஸ் தெரியல? எனக்கு தெரியும்டா, தெரியும். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் a lot. சங்கரண்ணாவை பார்க்கணும். ஒரு நிமிஷம். டேய், சங்கரண்ணா கிட்ட சொல்றா, பார்க்க வந்திருக்காங்க. அண்ணா, உங்களை பார்க்க யாரோ வந்துக்கிறாங்க. யாரா? யாருன்னு தெரியலண்ணா. வா. டேய், அவர் சொன்ன சங்கர் தாதா இவர் தான்டா. கொஞ்சம் பார்த்து பேசுறா. இவங்க எதுக்கு என்ன பார்க்க வந்துக்கிறாங்க? யாரா இவங்க? என்ன விஷயம்? சங்கர்ண்ணா, உங்களுக்கே தெரியலனா உங்க கூட இருக்க எனக்கு மட்டும் எப்படின்னா தெரியும்? என்ன விஷயம்? சார், அது என் பேர் விக்டர். இவ என் வைஃப் ஐஸ்வர்யா. நீங்க ஃபெர்டிலிட்டி சென்டர்ல ஸ்பெர்ம் வாங்கியிருக்கீங்கல்ல? ஸ்பெர்ம் என்னதுடா? அதானே, உங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைன்னு வீரியம் புக் பண்ணலன்னா அது விஷயமா வந்திருக்காங்கண்ணா. அதுக்கு என்ன இப்போ? சார், அந்த ஸ்பெர்ம் என்னோடது சார். படிக்கிற காலத்தில் என் செலவுக்காகவும் காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காகவும் நான் அப்பப்போ ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுவேன் சார். அது மூலமாக குழந்தைங்க இல்லாத நிறைய பேருக்கு என்னோட ஸ்பெர்ம் மூலமாக குழந்தைங்க பிறந்திருக்கு. இப்போ என்னோட நிலைமைக்கு எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு சார். தயவுசெய்து அதை கொடுத்துருங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போகும் சார். அது என்னால முடியாது. நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறேன். அதுக்காக என் பொண்டாட்டி 7 லட்சம் செலவு பண்ணிக்கிறா. சார், முதல்ல கிளம்புங்க. ப்ளீஸ் சார், நாங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவரோடது இல்லைனாலும் உங்களுக்கு வேற யாராவது கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா எங்களுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. இது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் சார். எங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா கிடையாது. எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும். ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்.
சரி சரி, நீங்க போங்க, நான் டாக்டர் கிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். Thank you sir. Thank you so much. நல்லா இருங்க. வரேன் சார். ஹலோ. பாஸ், இது ரொம்ப சிம்பிள் வேலை பாஸ். இந்த மாதிரி சிம்பிளான வேலையை என் வாழ்க்கையிலே பண்ணது கிடையாது பாஸ். I'm so happy Victor. I'm so proud of you. சரி பாடிக்கலாம்ல. ஹேண்ட்ஸ் அப். கன்னு நினைச்சியா? திஸ் இஸ் ஹேண்ட். ஏய், புல்லட்டை விட வேகமா உன் நெஞ்சை தொலைக்கிற மேட்டர்னு சொல்லட்டுமா? என்னடா அது? ஃபெர்டிலிட்டி சென்டர். ஏய், அது உனக்கு எப்படி தெரியும்? சொல்றா. இது எனக்கு எப்படி தெரியுமா? டேய், இது மட்டும் இல்ல, நீ அங்க டொனேட் பண்ணி இருக்கிற விஷயமும் தெரியும். டேய், நீ உன் சம்சாரம் கூட எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் நீ அப்பா ஆவறதுக்கு சுத்தமா வாய்ப்பில்லைன்னு எனக்கு தெரியும். டேய், உன் வம்சத்துக்கு ஒரு வாரிசு வேணும்னா, அதான் உன் பொண்டாட்டி கர்ப்பம் ஆகணும்னா உனக்கு இருக்கிற ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல இருக்கிற அதான் உன் விந்தாணு சாம்பிள். அது இப்போ எங்க இருக்குன்னு தெரியுமா? ஏய், என்னடா பைத்தியமா உள்ள இருக்க? பைத்தியமா? எனக்கா? ஹலோ பாஸ். டாக்டர் கிட்ட கொடு. டாக்டர் கிட்ட பேசுங்க. இந்தா. பேசு. ஹலோ. விக்டர், அது என்னாச்சுன்னா, அது சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? எப்படி சொல்றதே தெரியல. கண்ணு வச்சு மிரட்டினாங்க. என்ன மன்னிச்சிரு விக்டர். அதுதான் பயத்துல உங்களோட ஸ்பெர்ம்ஸை அவங்க கிட்ட கொடுத்துறேன் விக்டர். என்ன சொல்றீங்க? அதுதான் விக்டர். அது எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியல. தெரியும் விக்டர். ஆனா நெத்தில கண்ணை வச்சு மிரட்டுறாங்க விக்டர். நான் வேற ஏதாவது தரேன்னு சொன்னேன். அப்போ கூட அவங்க ஒன்றுதான் வேணும்னு கிட்ட மிரட்டுறாங்க விக்டர். நீ உன் லைஃப் நினைச்சு பயப்படுற. ஆனா அதே மாதிரி நானும் என் லைஃப் நினைச்சு கொடுத்துட்டேன். சாரி விக்டர், ப்ளீஸ். ஐ எம் ஹெல்ப்லெஸ். குடு. என்னடா அப்படி பாக்குற? அடிச்சிடுவியா? கொன்னுடுவியா? ஏய், என்னடா பண்ண உனக்கு? குட், இப்பதான்டா நீ விஷயத்துக்கு வந்திருக்க. புத்திசாலி தான்டா நீ. நான் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வரேன். கோடி ரூபாய் ஒரே மாசத்துல ப்ராஃபிட் தரக்கூடிய ப்ராஜெக்ட் உன் கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. அது உன்னாலதான். அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் என் கையில வரணும். அதுக்கு பதிலா உன் சாம்பிள், அதான் உனக்கு வாரிசு கிடைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு, அந்த கொடுத்துறேன். ஓகே? எப்படிடா எப்படிடா என் கம்பெனி துரோகம் பண்றது? என்னால முடியாது. டேய் ப்ளீஸ்டா, அதை திருப்பி கொடுத்துடுறா. உனக்கு எவ்வளவு பணம் வேணா கொடுக்குறேன்டா. ப்ளீஸ்டா, என் வைஃப் பாவண்டா. ப்ளீஸ்டா, அதை திருப்பி கொடுத்துடுறா. அதே தான் நானும் சொல்றேன். அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் என்கிட்ட கொடு. உன் கையில சும்மா வாங்கிட்டு போ. ஏய், முடியாது. என்னால துரோகம் பண்ண முடியாது. செய்ய மாட்டேன். டேய், பேச்செல்லாம் ஓவர். ஆக்ஷன் ஒன்லி. சே எஸ் ஆர் நோ. சொல்லு. சரி சரி, நான் எடுத்து தர்றேன். ஆனா நீ மட்டும் அதை திருப்பி தரல, நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. நீ சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா நானும் சொன்ன மாதிரி நடந்துப்பேன். ஓகே? உன் ஆபீஸ் போலாம். போ. லா 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 லா. வாவ்.
குட் நைட் சார். இந்தா. வெரி குட், வெல் டன். போலாம். யார் விடுறா இது? A1 சாஃப்ட்வேர் கம்பெனில உன் பேரை சொன்னாலே எல்லாம் உனக்கு தான் தெரியும் சொல்றாங்க. ஓ எம்டி ஹவுஸ் உனக்கு தெரியாதா? மில்கி பாய். இட்ஸ் மை எம்டி ஹவுஸ். டேய், எதுக்குடா எம்டி விட்டு கூட்டு வந்த? யூ நாட்டி பாய். கெஸ் இட், கெஸ் பண்ணு பாப்போம். கெஸ் இட் மேன். இடியட். ஏன்டா அப்படி நியூசன்ஸ் பண்ற? நியூசென்ஸ் கிடையாது, இட்ஸ் மை நியூ சென்ஸ். இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இப்போ உன் வைஃப் கிட்ட சீடிய கொடுத்து போய் உன் எம்டி கையில கொடுக்க சொல்ல போறேன். பைத்தியமாடா? டார்ச்சர் பண்ற? ஒரு தடவை திரு சொல்ற, இன்னொரு தடவை திருப்பி கொடுக்க சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க? டேய், நீ என்ன கொஸ்டின் கேட்க கூடாது, நான் சொல்றதுதான் நீ செய்யணும். ஏன்னா உன் வம்சமே இப்ப என் ஆள் கிட்ட தான் இருக்கு. ஏன் இப்படி பண்றான் ஒன்னும் புரியலையே. நான் சொன்னாதான் உனக்கு உன் கிடைக்கும். அது வரைக்கும் மூடிக்கோ. ஏய் இறங்குடி, உன் வைஃபா போய் சீடியை கொடுத்துட்டு வர சொல்லு. கொடுக்கல ஏய் இறங்குடி, போ சொல்றா. விக்டர், போ. என் மானமே போகுது. ஹாய் ஐஸ்வர்யா, என்ன இந்த நேரத்துல? சாரி உங்களை இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலி ஓகே, இப்ப நம்ம கிளம்பலாமா? கோவம் வருதா? வாவ். ஏய் கூல் மேன், கூல். அது சரி டாக்டர், ஏன் பர்சனாலிட்டிக்கு ஒன் டைம் சாம்பிளுக்கு எவ்வளவு தருவீங்க இந்த வயசுல? தர முடியுமா? இப்ப கிடையாது டாக்டர், நான் ஃபுல்லா ஸ்ட்ரென்த் ஏத்திட்டு வரேன். அப்புறம் ஓ ஹைட்டு நோ, கலர் ஓகே. அப்போ என்ன வேலை பண்ணுவீங்க? இதே வேலை தான் பண்ண போறேன். இதுல என்ன இருக்கு? ரவுடி. கலர் பெட்டர், ரவுடி, குண்டா. இந்த பர்சனாலிட்டிக்கு ஒரு 1000 rupees தரலாம். 1000 ரூபாவா? டேய், ஏன்டா? ஏன் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து அந்த சீடியை திருடி கொடுத்தேன். ஆனா நீ என்ன பண்ண? என் வைஃபை திருப்பி கொடுக்க சொன்ன, என்ன மாட்டி விட்ட. என்னடா உன் பிளான் சொல்றா? டேய், இப்ப எனக்கு என்ஜாய்மெண்ட் வேணும். எங்கேயாவது கூட்டிட்டு போ. எங்கடா போறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இப்போ ஹாப்பி மூட்ல இருக்கேன். சோ நான் இப்போ என்ஜாய் பண்ணணும். ஏதாவது ஒரு நல்ல பப்புக்கு கூட்டிட்டு போ. ஓகே?
முடியாது, என்னால கூட்டு போக முடியாது. ஓகே, ஒரு நிமிஷம். டேய் லாரன்ஸ், அந்த நாசம் பண்ணிடுறா. ஏய் நோ, ஏய் ஏய் பண்ணிட்டியா? ஏய் ஏய் அப்படி பண்ணிடாத. 1 செகண்ட். ஓகே, வேண்டாமா? சரியா, அப்புறம் பேசுறேன். ஓகே பாஸ். ஏய், இது சவுத் இந்தியாவா இல்ல நார்த் இந்தியாவா? சவுத் இந்தியா சார். மும்பை. சார் நீ இங்கே இரு, நான் போய் தமிழ்நாடா மாத்திட்டு வரேன். டேய் நிறுத்தடி. டேய் ஆஃப் பண்றா. प्रॉब्लम क्या இது है? சவுத் இந்தியாவா இல்ல மும்பையா? சவுத் இந்தியால தமிழ் பாட்டு பாடாம வேற பாட்டு பாடுறியா நீ? எனக்கு தமிழ் பாட்டு தான் வேணும். ஐ வாண்ட் தமிழ். எனக்கு ஹிந்தி பாட்டு வேணாம், தமிழ் பாட்டு தான் வேணும். பாய் तेरा प्रॉब्लम क्या है? ஏய், நான் இங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கேன். புரியாத பாட்டை கேட்டுட்டு என்னால என்ஜாய் பண்ண முடியாது. ஐ வாண்ட் என்ஜாய், தட்ஸ் இட். புரியுதா? அரே பாய், உனக்கு என்ன தாதா நினைப்பா? ஒழுங்கா பிரச்சனை பண்ண போயிரு, இல்ல ஓங்கி அடிச்சு. போறியா இல்ல ஒரடியா மேல போறியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க என்ஜாய் பண்ணுங்க. பாக்கிறதுக்கு முன்னாடி மாதிரியே இருக்கீங்க. டேய் தமிழ் பாட்டை போடுறா. தமிழ் பாட்டு இல்ல சார். தமிழ் பாட்டு இல்லையா? உனக்கு ஆட மட்டும்தான் தெரியுமா, பாட்டு பாடவும் தெரியுமா? தமிழ் பாட்டு பாடுறியா? அப்போ ஆடிட்டே பாடு, நான் என்ஜாய் பண்ணணும். அவன் என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளை விட்டுருவான். ஓகே, நான் நல்லா என்ஜாய் பண்ணணும். கமான் பாடு. பாத்தியா, மொத்தம் சவுத் இந்தியா. சூப்பர் சார். அது இதான் என் பவர். நீங்க பவர் ஸ்டார் சார். டேய் நான் பீர் குடிக்கணும். அங்க இருக்கு சார். டேய், நான் போயிட்டு வரேன், இங்கே இரு. சரி. டேய் எங்க இருந்துடா இவளுங்களை எல்லாம் பிடிக்கிறாங்க? தெரியல சார். போய் டான்ஸ் பண்ணு போ. வேணாம் சார், எனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் தெரியாது சார். வேணுமா வேண்டாமா டிசைட் பண்ணிக்கோ. எனக்கு தான் தெரியாது சார், எனக்கு இந்த டான்ஸ் எல்லாம் தெரியாது சார். சொன்னா கேட்க மாட்டேன். ஓகேடா, டான்ஸ் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு நிமிஷம். டேய் லாரன்ஸ். சார் 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 வேணாம் சார், நான் டான்ஸ் பண்ணேன் சார். அப்புறம் பேசுறேன். நானும் தானே சொக்கி போனேன். அடவும் கைப்பட்டு நான் தானே போன உச்சத்தோடு
சுத்தி சுத்தி ஆடு என்ன கரங்கடிக்கும் மன்மதனே என் உள் வெடிக்கிறது எத்தனையோ ஆசை வந்து வெடிக்கவே சரவெடியே நீதானே என்னோட ஹாட்டுதான் ஹாட்டுதான் தெம்பான உந்தேகோ ஹாட்டுதான் ஹாட்டுதான் நீதானே ஹாட்டு உந்தேகோ ஹாட்டு இந்த சிலையத்த சாச்சட்டியே ஆந்திரால சென்னையில என்ன போல பொண்ணு இருக்க சொல்லு 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 நீ சொல்லு டெல்லியில மும்பையில என்ன மிஞ்சால் இருக்க சொல்லு 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 நீ சொல்லு ஹைவே ரோடெல்லாம் நான் சுத்தி இங்கே வந்தேனே உன்னை சுத்தி என்ன பார்க்கத்தான் பல பேரை கெஞ்சி ஆனா நான் வந்த உன்னை கொஞ்சி ஆந்திரால சென்னையில என்ன போல பொண்ணு இருக்க சொல்லு 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 நீ சொல்லு டெல்லியில மும்பையில என்ன மிஞ்சால் இருக்க சொல்லு 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 நீ சொல்லு டான்ஸ் சூப்பரா. ஹாய் சாந்தி. யார் வேணும் உங்களுக்கு? ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் வினோத். ஃபேஸ்புக்ல அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருந்தீங்க, நேர்ல பார்த்தா இவ்வளோ கேவலமா இருக்கீங்க. ஓ அது என் ஃப்ரெண்ட் விக்டரோட போட்டோ. அழகா இருப்பான். அதனாலதான் எங்க ஆபீஸ்ல எல்லாரும் அவன் போட்டோவை ஃபேஸ்புக்ல ப்ரொஃபைல் போட்டோ வச்சிருக்கோம். நான் ரசிச்சது அந்த ஃபேஸை தான், உன் மூஞ்சே இல்ல. ஆகா அனுஷ்கா லிப்ஸ் இந்த ட்ரெஸ் மாதிரி போட்டேன்னா உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஐயோ இந்த சிரிப்புல ஸ்னேகாவே மிஞ்சிட்டோமா. எம்புட்டு இருக்குது ஆசை உன் மேலே நான் காட்ட போறேன். பிட்டு உட்காருமா, யாரும் வந்து போறாங்க சீக்கிரம். காப்பாரு வாழைத்தண்டு மாதிரியே இருக்கு. மசாஜ் பண்றேன். யாரு இந்த நேரத்துல? ஐயோ ஐயோ என் புருஷனா இருக்குமோ? புருஷனா? புருஷன்ல நீ மாட்டினா நீ எனக்கு ஃபேஸ்புக்கும் வேண்டாம் நீயும் வேண்டாம். ஆளை விடுங்கடா சாமி. புருஷன் கண்ணில் பற்றாத ஓடிடு போ போ. ஏய் ஐயோ இதுக்குள்ள நுழைஞ்சு போமா. ஐயோ பத்தாது. எங்க வரீங்க? ஐயோ ஐயா வாடி உள்ள வாடி, நல்ல மூட்ல இருக்க வாடி. ரொம்ப அழகா இருக்கு. இவனுக்கு இப்படி ஒரு அசிங்கமான புருஷனா? இன்னைக்கு என்ன திடீர்னு பாசம் போகுது? உங்களுக்கு என்னோட ஆபீஸ் தான முக்கியம். பேசிக்கல நேரம். மேடம் யாரா நீ? பிளம்பர் சார். பிளம்பரா? ஆமா சார். இந்த ஏரியால பார்த்தா இல்லையா? புதுசா வந்திருக்கேன் சார். இனிமே அடிக்கடி சம்பு கிளீன் பண்ண வருவேன் சார். வரேன் சார். சார் நீங்க எந்த சோப்பு சார் யூஸ் பண்றீங்க? ரொம்ப கருப்பா இருக்கீங்க. மேடம் அப்புறம் வரேன். ஏண்டா அந்த பொண்ணு எதுக்குடா மிரட்டா? அந்த பொண்ணு என்னடா பண்ணுச்சு? இல்ல சார், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாத்துறா சார். அதுக்காக அந்த பொண்ணு மிரட்டியா நீ? நீ இந்த ஏரியா ரவுடியாக போறியா? இல்ல சார், சும்மா பயமுறுத்த தான் சார். தொலைச்சிடுவேன் படம். புடிச்சு உள்ள போடுங்க அவனை. சார் யாரோ ஒரு சைக்கோ சார் என்னையும் என் வைஃபையும் கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் சார். ரொம்ப டார்ச்சர் பண்றான் சார். சார் அவன் பார்ல குடிச்சிட்டு இருக்கான் சார். நீங்க வந்தீங்கன்னா என் வைஃபை காப்பாத்தலாம் சார். ப்ளீஸ் சார். உன் பேர் என்ன? விக்டர் சார். உன் பொண்டாட்டி பேரு? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவா? ஆமா சார். இப்பதான் உன் பொண்டாட்டி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா. கம்ப்ளைண்டா? எம்எல்ஏயா? நீ தினம் குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றியாமே. நானா சார்? எங்கிட்டயே நடிக்கிறியா? நான் டார்ச்சர் பண்றேன்னு சொன்னால வைஃப். நீதான் டார்ச்சர் பண்றியா? போலீஸே ஏமாத்த பாக்குறியா? பொண்ணுங்கன்னா உனக்கு விளையாட்டா போச்சா? சார் நான் ஏன் சார் டார்ச்சர் பண்ணணும்? அப்புறம் ஏன் பொண்டாட்டி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கா? சார் ஏதோ தப்பு நடந்துக்கு சார். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமேல் இப்படி நடந்துச்சு பிடிச்சு உள்ள போட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிற? போ வெளியே. பொண்டாட்டி கூட ஒழுங்கா குடும்பம் நடத்து. போக்கிரித்தனம் பண்ணிட்டு இருக்காத. முதல்ல கிளம்பு. போ. இனிமே உன் மேல எந்த புகாரும் வரக்கூடாது. டேய் திருடா, என்கிட்ட இருந்தே தப்பிக்கலான்னு பாத்தியா? ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த. இப்ப என்னாச்சு விக்டர்? ஏய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் வைஃப் வச்சு எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ட நீ? ஐயோ டேய் இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கியடா. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கேன்டா. என்கிட்ட இருந்து எங்கடா தப்பிச்சு போவ? தப்பிச்சு போவ? எப்படி தப்பிச்சு போவ? எங்க தப்பிச்சு போவ?
நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் மில்கா சிங் அவங்களே 1 ஹவருக்கு 45 கிலோமீட்டர் தான்டா ஓடி இருக்காங்க. ஓகே ஓகே, நீ கூட அவங்கள விட வேகமா ஓட முடியும். ஆனா இந்த கார் இருக்க உன்னை விட 3 மடங்கு வேகமா ஓடும். அப்புறம் எப்படி நீ என்கிட்ட தப்பிக்க முடியும்? தப்பிச்சிருவ நீ? ஒருவேளை நீ தப்பிச்சிருந்தா உன் ஒய்ஃப் எனக்கு முந்தி விரிச்சிருப்பா, அதுவும் உன் கார்ல. தப்பு செய்யற, தப்பிக்க முடியாத அளவுக்கு தப்பு செய்யற. உனக்கு என்னோட பவர் தெரியா நினைக்கிறேன். பாக்கறியாடா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் பண்ணிச்சிட்டேன் போல. ஃபைட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். வா கம். நீ டான்ஸ் தான் நல்லா பண்றேன்னு நினைச்சேன், ஃபைட் கூட சூப்பரா பண்ற. உன்ன மாதிரி ஆள் கூட ஃபைட் பண்றது சந்தோஷமா இருக்கு. வாடா. விக்டர் வந்துங்க. யா விக்டர் கம் ஃபாஸ்ட். டேய், என்கிட்ட இன்னொரு போன் இருக்கு. இந்த போன்லயும் டயல் பண்ணி பேசலாம். நான் இப்பவே போன் பண்ணி லாரன்ஸ் கிட்ட பேசி இப்பவே உன் வம்சத்தை அழிக்கிறேன் பாரு. ஏய், லாரன்ஸ்க்கு போன் பண்ணுவியா? போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் தான்டா வரும். என்னன்னு வரும் தெரியுமா? நீங்கள் டயல் செய்த எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து சிறிது நேரம் கழித்து டயல் செய்யும் அப்படின்னு தான் வரும். எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான்டா வரும். டேய் ஹீரோ, நீ ரொம்ப தைரியசாலி, ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு தெரியும்டா. ஆனா நான் உன்னை விட ரொம்ப புத்திசாலிடா. லாரன்ஸ் எங்க இருக்கா, என்ன பண்றான்னு எனக்கு தான்டா தெரியும். என்ன பண்றது? சோ அதனால போனை என்கிட்ட கொடு. வெரி குட், அந்த போனையும் கொடு. வா பின்னாடி உட்கார். என்னமா அடிக்கிறடா நீ? வா உட்கார். ஏறா. வணக்கம் சார். வணக்கம். என் பேரன் விக்டரும் அவன் ஒய்ஃப் ஐஸ்வர்யாவும் ஃபங்க்ஷனுக்கு போனாங்க, இன்னும் வீட்டுக்கு வரல சார். என்னாச்சுன்னு தெரியல, டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க சார். உங்க பேரன்னு சொன்னீங்க? விக்டர் சார். விக்டரா? ஏய்யா, அப்ப வந்த ஆளு இதே பேர் தானே சொன்னா? ஆமா சார். ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஜீப் ஓகே சார், வாங்க. வா வா. டேய், பயந்துட்டேல. கண்ணை காட்டுதான் உன் தைரியம்னா என்ன துளைக்கிற தைரியம் இதுல இருக்க புல்லட்டுக்கு இல்லடா. டேய், உன் நெத்தில கண்ணை வச்சு ட்ரிகர் அமுக்குனா கூட உன் கண்ணுல பயம் தெரியலடா. எந்த ஊர்ரா நீ? டேய் போதும்டா போதும். உன் பவருக்கு, என் கண்ணு, உன் ஸ்டாமினாக்கு என் பாடி மொத்தம் ஆடி போயிடுச்சுடா. கூல் மேன் கூல். இந்தா என்னோட கிஃப்ட். இந்த கிஃப்ட் எனக்கு எதுக்குடா? அதுதான் எனக்கு தேவையான கிஃப்ட். முதல்ல இதை வாங்கிக்கோ, நான் சொல்றத செய். அப்புறம் அந்த கிஃப்ட் உனக்கு தானா வரும். ஏய், என்னடா கன்ஃபியூஸ் பண்ற? உனக்கு நீ அந்த வீட்டுக்குள்ள போ. இந்த கண்ணால அந்த பொண்ணை சுட்டு கொன்னுடு. கொன்னுட்டு அந்த எதுக்குடா கொலை பண்ணணும்?
உனக்கு பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியம் தான் மென்டல் தான்டா நானு. அதனாலதான் நான் சொல்றத செஞ்சிடு. எதுக்குன்னா உனக்கு போ 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 போய் அவளை கொல்லு. லா 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 லா. டேய் ஹீரோ, 10 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு வாடா. இல்லன்னா 11வது நிமிஷத்துல உன் வைஃப் ரெண்டும் உனக்கு கிடைக்காது. ஹாய் விக்டர், வாட் அ சர்ப்ரைஸ். வேற வழி இல்ல. சரி, என் வீடு உனக்கு எப்படி தெரியும்? என்ன பண்ற நீ? Are you mad? Hey no. சாரி சிம்ரன், உன்னை கொல்ல சொல்லி இன்னொருத்த அனுப்பியிருக்கா. என்ன கொல்ல சொன்னானா? யார் அது? தெரியாது, ஆனா உன்னை கொல்றது மட்டும் அவனுக்கு முக்கியம். என்ன கொலை பண்ணா உனக்கு என்ன லாபம்? என் வம்சம் விருத்தியா. என்ன சொல்ற விக்டர்? அப்படின்னா எனக்குள்ள போறியா? வேற வழி இல்ல சிம்ரன். இவன் போட்டோ உன் வீட்டுல எப்படி? இவர்தான் என் புருஷன். உன்னை கொலை பண்ண சொன்னதே இவன் தான். வேணாம் விக்டர், ப்ளீஸ் விக்டர், ப்ளீஸ் விக்டர், விக்டர் என்ன மன்னிச்சு. எனக்கு வேற வழி தெரியல சிம்ரன், என்ன மன்னிச்சிடு. I'm sorry சிம்ரன். டேய், உனக்கு கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சுடா. ஷூட் பண்ணு. டேய், ஷூட் பண்றியா இல்ல லாரன்ஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? லாரன்ஸ், ஏய் நோ. வேண்டாமா? வேண்டாமா? அப்ப ஷூட் பண்ணுடா. ஷூட் பண்ணுடா அவளை. ஷூட். லூசாடா நீ, எதுக்கு விளையாடிட்டு இருக்க? வரேன், உன்கிட்ட மறுபடியும் வரேன். வெயிட் பண்ணுடா. பாரு பாருடி, அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்காக உன்னை கொல்ல வந்திருக்கான். ஆனா அன்னைக்கு என்ன பத்தி என்னடி பேசுன? என்னடி இவ்ளோ சந்தோஷமா இருக்க? எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. நான் கலிபோர்னியா போறேன். அப்ராட் ஜாப்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி நிறைய சான்ஸ் வந்திருக்குல. இப்ப மட்டும் ஏன் சின்ன குழந்தை மாதிரி இவ்ளோ ஹாப்பியா பிஹேவ் பண்ற? எனிதிங் ஸ்பெஷல்? எஸ், இப்பத்துல இருந்து என் லைஃப்ல எல்லாமே சம்திங் ஸ்பெஷல். விக்டர் கூட என்னோட நியூ லைஃப் நினைச்சு பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விக்டர் கூட நியூ லைஃபா? வாட் டு யூ மீன்? விக்டருக்கு ப்ரமோஷன் கொடுத்து என் கூட கலிபோர்னியா கூட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த இந்தியா பக்கமே வரமாட்டேன். ஹே, என்னடி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் புருஷனால எனக்கு சந்தோஷமே இல்லை. அவனுக்கு 24 மணி நேரமும் அந்த சினிமா ஆசை தான். சினிமாவில் பெரிய வில்லனாக போறானா? உன் புருஷனால உனக்கு சந்தோஷம் இல்ல. சரி, இந்த காலத்துல கள்ள காதலாம் ரொம்ப சாதாரணமா போச்சுடி. அதுக்காக புருஷன் குழந்தையெல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாதுடி. என் பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கும். நான் கலிபோர்னியால இருந்து பண்ண அனுப்ப போறேன். அவ படிச்சு பெரிய ஆளாக போறா. அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க போறா. எனக்கு இந்த சொசைட்டி பத்திலாம் கவலை இல்லை. எனக்கு முக்கியம் என் என்ஜாய்மெண்ட், என் சந்தோஷம். விக்டர் கூட என் லைஃப் நினைச்சு பார்த்தாலே ஆஹா. வேலைக்காக என் புருஷனை பத்தி பேசி என் மூட் அப்செட் ஆக்காது. என்ன சந்தோஷமா இருக்க விடேண்டி. ஐ லவ் விக்டர். விக்டர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐ ஜஸ்ட் லவ் ஹிம். அவ்வளவு மயக்கண்டா இவளுக்கு. உன் மேல அவ்வளவு மயக்கண்டா இவளுக்கு. டேய், என்னடா பேசுற நீ?
நீ அழகானவன் தான்டா, நீ ரொம்ப அழகா இருக்க நிஜம்தான். ஆனா அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது நியாயமாடா? ஏய், நீ ஏதோ தெரியாம பேசுற. யாரா தெரியாம பேசுறா? என் 2 கண்ணால பார்த்தேன்டா. அன்னைக்கே உன்னை தீர்த்து கட்டணும்னு முடிவு பண்ணேன்டா. எத்தனை ராத்திரியில துடிச்சிருக்கேன் தெரியுமாடா? தூக்கமே இல்லாம தவிச்சிருக்கேன்டா. நான் பட்ட அவஸ்தை நீயும் படணும், அதே மாதிரி நீயும் துடிக்கணும். என் முன்னாடியே என் வைஃப் உன்னை பத்தி பெருமையா பேசுறதும் அவளை கூட்டிட்டு நீ லாட்ஜா சுத்துறதும் ஒரு புருஷனா எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். என் பொண்டாட்டியை கூட்டு சுத்துறல, உங்க 2 பேரையும் பழி வாங்காம விட மாட்டேன்டா. டேய், நீ நினைக்கமே நடக்கலடா. சிம்ரன் என்னோட பாஸ். நான் இவங்களோட விரும்பலடா. நான் விரும்புறேன். ஆமா, நான் விரும்புறேன் விக்டரை. என்ன பாக்குற? சினிமா தானே முக்கியம் உனக்கு. என் அழகுக்கு ஏத்த ஜோடி நீ இல்லைனாலும் என் அப்பா சொன்னாருன்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நீ என்னை பத்தி கவலைப்படாம 24 மணி நேரமும் சினிமால பெரிய வில்லன் ஆகணும்னு சுத்திட்டு இருந்தேன். அந்த நேரத்துல நான் வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தேன். அப்ப விக்டர் என் லைஃப்ல வந்தான். உனக்கு டோட்டல் ஆப்போசிட். ஆசைப்பட்டுட்டேன், மனசை பறி கொடுத்துட்டேன். வெக்கத்து விட்டு சொல்றேன், நான் தான் ஆசைப்பட்டேன், ஏங்கி தவிச்சேன். ஆனா அந்த ஹோட்டல் ரூம்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? What is this? எப்படி இருந்தாலும் உனக்கு கிடைக்க போறது தானே. வா விக்டர், ஏன் தயங்குற? I don't like this illegal affairs. Cover yourself. என்ன சொல்ற விக்டர்? Don't you love me? என்ன நீ காதலிக்கல? காதலா? என்ன பேசுற சிம்ரன்? எப்பவும் என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பாராட்டுவ, ஃபேஸ்புக்கில் என் கவிதையெல்லாம் பாராட்டுவ, அழகா இருக்குன்னு சொல்லுவ. அதெல்லாம் காதலா? காதல்ன்றது புனிதமானது. ஒரு தடவை தான் வரும். என் லைஃப்ல காதல் கல்யாணம் 2 முடிஞ்சிச்சு. ஐம் சாரி. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு மேல காதலத்துக்கு நான் காரணமா இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. தயவு செஞ்சு என்ன பார்க்க ட்ரை பண்ணுங்க. விக்டர், ஐ ரியலி லவ் யூ விக்டர். ஐ வாண்ட் யூ விக்டர். என் தனிமை தாங்க முடியாத வேதனையை எனக்கு கொடுத்துச்சு. சில நேரத்துல செத்து போயிடலான்னு கூட தோணுச்சு. நான் செத்து இருக்கணும். நீ செத்து இருந்தனா இப்படி அசிங்கப்பட்டிருக்க தேவையில்ல. சாரிடா என் செல்லமே, என் லட்சத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்டா. சினிமால பெரிய வில்லன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா உனக்கே வில்லன் ஆயிட்டேன். மன்னிச்சிருப்பா. இனிமே நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். சிம்ரன், அவன் அழகானவன் தான், ஆனா நான் உன்னை கையில ஏந்தி பார்த்துப்பேன். இதை பாரு பிரதர், அழகு இருக்க வேண்டியது உடம்புக்கு இல்ல, மனசுக்கு. மனசு அழகா இருந்தா எண்ணங்கள் அழகா இருக்கும். எண்ணங்கள் அழகா இருந்தா வாழ்க்கையே ஆனந்தமா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் உன்கிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பாமைய தூக்கி எறி. சினிமான்றது உன் ப்ரொஃபஷன், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, தப்பில்ல. ஆனா அதுக்காக பொண்டாட்டிய மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவங்கள அன்பா பார்த்துக்கிட்டா எந்தவித ஒளிமறையும் கள்ளக்காதலும் வராது. All the best. Yes. ஆக்ஷன். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, எதையும் தாங்கும் நெஞ்சம். இவன் வருகையில் அரங்கம் அதிரும், மறுமுனை மிரளும். நமது தேசத்தின் பாசத்தலைவர், பெருமை சேர்ப்பவர், நமது புன்னகை மன்னர், தன்னம்பிக்கை நாயகர். ரசிகர்களின் கரகோஷத்தால் இந்த பூமியை அதிகமென்றார். அதுதான் இவர். நல்ல மனிதன் ரசிகனாய் பிறப்பெடுப்பதும், நல்ல ரசிகன் கலைஞனாய் உருவெடுப்பதும், நல்ல கலைஞன் தலைவனாய் அவதரிப்பதும், நல்ல தலைவன் ஒரு அண்ணனாய் வழிநடத்தி செல்வதும் இவரால் மட்டுமே சாத்தியம்.
மாதிரி பொரட சீனு நாங்க யாரும் போடல ஆகாஷ் மனசுக்கு ஈடு யாரும் இல்ல அந்த மாதிரி பொரட சீனு நாங்க யாரும் போடல ஆகாஷ் அழகுக்கு ஈடு யாரும் இல்ல லுக்கு கோட்டு சூட்டு அடிக்கிறாங்க கல்சி சைட்டு ஆகாஷ் அண்ணன் எப்போதும் போயிட்டு அண்ணன் நடந்து வந்தா சிங்கமும் போயிட்டு சென்னை டு பேங்காக்கு தனையண்ணு மாய வேட்டை சென்னை டு பேங்காக்கு தனையண்ணு மாய வேட்டை சிரிக்குதுடா ரசிகர் கூட்டம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கோ எங்க ஆட்டம் அச்ச கோல் மிஸ் ஆகாது அண்ணன் அடிக்கும் பால்ல ஆகாஷ் அண்ணன் மனசு வச்சா ஷூட்டிங் நடக்கும் போண்டல அச்ச கோல் மிஸ் ஆகாது அண்ணன் அடிக்கும் பால்ல ஆகாஷ் அண்ணன் மனசு வச்சா ஷூட்டிங் நடக்கும் போண்டல அந்த மாதிரி இந்த மாதிரி இவர மாதிரி யாரு நம்மளோட ஆகாஷ் சாரு அவரு தாங்க ரியல் ஸ்டாரு ஏகப்பட்ட டேலண்ட் மற்ற டைம் சைலண்ட் அண்ணன் நடந்து வந்தா எப்பவும் மாசு அண்ணனுக்கு இருக்குதுடா ஆன்சம் பேசு கன்னடக்கம் உள்ளவரு நல்ல மனசு கொண்டவரு நடமாடும் கடவுள பாரு ஆகாஷ் அண்ணன் தாங்க ஸ்மைலிங் ஸ்டாரு குணத்தில கர்ணனவர் ரசிகைகளின் மன்னனவர் குணத்தில கர்ணனவர் ரசிகைகளின் மன்னனவர் ஏழைகளின் தெய்வத்தை பாரு எங்களை வாழ வைக்கும் ஆகாஷ் சாரு அழகருக்குன்னு சிங்கத்தை போய் உன்னால கொஞ்சம் முடியுமா ஆகாஷ் அண்ணன் கிட்டவும் பாச்சா வேலை பண்ணிக்குமா அழகருக்குன்னு சிங்கத்தை போய் உன்னால கொஞ்சம் முடியுமா ஆகாஷ் அண்ணன் கிட்டவும் பாச்சா வேலை பண்ணிக்குமா அந்த மாதிரி இந்த மாதிரி இவர மாதிரி யாரு நம்மளோட ஆகாஷ் சாரு அவரு தாங்க ரியல் ஸ்டாரு ஏகப்பட்ட டேலண்ட் மற்ற டைம் சைலண்ட் அண்ணன் நடந்து வந்தா எப்பவும் மாசு அண்ணனுக்கு இருக்குதுடா ஆன்சம் பேசு கஷ்டப்பட்டு வந்தாருட்டா மேல தானே வாய்ந்தாருட்டா சீரியல்ல கொடுத்தாங்க விருது நெக்ஸ்ட் படம் மாமரம் வருது வாரி கொடுக்கும் வல்லலே எங்களோட அண்ணலே வாரி கொடுக்கும் வல்லலே எங்களோட அண்ணலே எம்ஜிஆர் எங்க அவரு தாங்க புன்னகை என்னைக்குமே குடியிருப்பார் ரசிக உள்ளத்தில் என்றோம் ஆகாஷ் அண்ணன் கட்டளையிட்டா இடிய கூட நின்றோம் என்னைக்குமே குடியிருப்பார் ரசிக உள்ளத்தில் என்றோம் ஆகாஷ் அண்ணன் கட்டளையிட்டா இடிய கூட நின்றோம் அந்த மாதிரி இந்த மாதிரி இவர மாதிரி யாரு நம்மளோட ஆகாஷ் சாரு அவரு தாங்க ரியல் ஸ்டாரு ஏகப்பட்ட டேலண்ட் மற்ற டைம் சைலண்ட் அண்ணன் நடந்து வந்தா எப்பவும் மாசு அண்ணனுக்கு இருக்குதுடா ஆன்சம் பேசு